ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ஸ். அது என்ன பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ஸ்? எதுக்கு பாடி ஃப்ளூயிட் வேணும், ஏன் அது சர்க்குலேட் பண்ணணும்? எஸ், வெரி குட். நம்ம அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் ஆர்கன் சிஸ்டம் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ், ரைட்? ஸோ ஒரு ஆர்கன் சிஸ்டமும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். அண்ட் அதே அதில் வர்ற ப்ராடக்ட்ஸோ இல்லை அதிலிருந்து ஃபார்ம் ஆகிற திங்ஸோ பாக்கி இருக்கிற எல்லா செல்ஸ்க்குமே நீடடாக இருக்கும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லங்ஸில் மட்டும்தான் என்ன நடக்குது? அல்வியோலையில் மட்டும்தான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, அல்வியோலைக்கும் பிளட்டுக்கும், ரைட்? பட் ஈச் அண்ட் எவ்ரி செல் நீட் ஆக்சிஜன் இன் அவர் பாடி, ஆமாவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆன ஆக்சிஜனை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு, எல்லா செல்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும், ரைட்? ஸோ அதுக்கு தான் என்ன வேணும்? ஒரு பாடி ஃப்ளூயிட் வேணும் அண்ட் தட் ஹேவ் டு சர்க்குலேட். ஸோ நம்ம பாடியில் என்னெல்லாம் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் சர்க்குலேட் ஆகுது? ஸோ அப்போ நீங்கள் உடனே யோசிப்பீங்க, என்ன இருக்க போகுது? ஒரே ஒரு ஃப்ளூயிட் தான் இருக்குது, தட் இஸ் பிளட்டுன்னு நினைப்பீங்க, ரைட்? அது மட்டும்தான் இருக்கா? நோ, இன்னொன்றும் இருக்குது. என்னென்னு யோசிச்சிங்க, ஓகே? இந்த சாப்டரில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். So you have learned that all living cells have to be provided with nutrients, O2 and other essential substances, right? என்ன O2 மட்டும்தான் வேணுமா? கிடையாது, நியூட்ரியன்ஸும் வேணும். நியூட்ரியன் எங்கே அப்சர்வ் ஆகும்? டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் தான் அப்சர்வ் ஆகும். பட் ஆல் அதர் செல்ஸ் ஆல்சோ நீட் இட், ரைட்? ஸோ அதுக்கும் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அதர் எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ், அது யார் அந்த அதர் எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ்? நமக்கு ஆக்சிஜன் வேணும், நியூட்ரியன்ட் வேணும் எல்லா செல்லுக்கும். வேறு என்னெல்லாம் தேவைப்படுது? எஸ், ஹார்மோன்ஸ் வேண்டாமா? வேணும். அப்புறம் என்சைம்ஸ் வேண்டாமா? வேணும். அப்புறம் இன்னும் எஸ், நியூட்ரியன்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ் வேணுமா வேண்டாமா? வேணும். மெக்னீஷியம், குளோரின், அந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுவும் வேணும், ரைட்? அண்ட் மெட்டல்ஸ் வேணும், அயான்ஸ் வேணும், எல்லாமே வேணும், ரைட்? ஸோ இது எல்லாமே யார் என்ன பண்ண போகிறா? எஸ், நம்ம பாடி ஃப்ளூயிட் என்ன பண்ண போகுது? சர்க்குலேட் பண்ண போகுது, ஓகே? ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Also, the waste or harmful substances produced have to be removed continuously for healthy functioning of the tissues, right? கொண்டு போய் கொடுத்துட்டே இருந்தால் மட்டும் போதுமா? அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்ட் சப்ஸ்டன்ஸை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும்? நம்ம டிஸ்போஸ் பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கும் இது யூஸ் ஆகுது. It is therefore essential to have an efficient mechanism for the movement of these substances to the cells and from the cells. So, to the cells and from the cells. ரெண்டுக்குமே என்னது? Important. Different groups of animals have evolved different methods for this transport. ஸோ ஒரு செட் ஆஃப் அனிமல்ஸும் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேறு மெக்கானிசம் அடாப்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அனிமல் கிங்டத்தில் படித்தோம், ரைட்? என்னெல்லாம் படித்தோம், என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சஸ் என்ன பண்ணுது? வாட்டரை சர்க்குலேட் பண்ணுது. அதை நம்ம என்ன சொன்னோம்? வாட்டர் கெனால் சிஸ்டம் சொன்னோமா, ரைட்? அப்புறம் வேறு என்ன கேட்டோம்? அதுக்கப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டமே படித்தோம், ரைட்? அனலிட்ஸ்லேருந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி, க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி, இது கதையெல்லாம் படித்தோம். ஆனால் எல்லாத்துக்கும் பிளட்டு தான் இருக்கா? நோ. பிளட்டுனா நமக்கு இருக்கிற மாதிரி பிளட்டில் ஹீமோக்ளோபின் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நமக்கு என்ன இருக்குது? பிளட்டில் ஹீமோக்ளோபின் இருக்குது, ரைட்? ஸோ அதனால தான் நமக்கு பிளட் ரெட் கலரில் இருக்குது, ஆமாவா இல்லையா? எஸ், அதோட காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். பட் அது இல்லாமல், ஹீமோக்ளோபினும் இல்லாமல் வேறு சில கெமிக்கல்ஸும் கூட இருக்குது, ஓகே? ஸோ பிளட் ஆல்வேஸ் ரெட் கலராக? ஃபார் ஹியூமன்ஸ் இட் இஸ் ரெட் கலர். பட் இன்வெர்டிபிரேட்ஸில் இட்ஸ் நீட் நாட் டு பி ஆல்வேஸ் ரெட் கலர் பிகாஸ் presence ஆஃப் தி கெமிக்கல், அது நான் depends on the chemical presence, என்ன ஆகும்? differ ஆகும் color, okay? So simple organisms like sponges and coelenterate circulate water from their surroundings through their body cavities to facilitate the cells to exchange these substances. So waste exchange பண்ணுறக்கும், food அதுலேருந்து எடுத்துக்கிறக்கும் எதை யூஸ் பண்ணுது? எஸ், வாட்டரை யூஸ் பண்ணுது. ஸோ இதை நாம் என்ன சொன்னோம்? வாட்டர் கெனால் சிஸ்டம், okay? So this is water canal system. So more complex organisms use special fluids within their bodies to transport such material, okay? So more complex organism என்ன பண்ணுது? special fluids யூஸ் பண்ணுது. So அந்த special fluids என்னன்னு பார்க்கலாம், okay? So this is water canal system. So ஆஸ்டியா இருக்கும், குட்டி குட்டியாக வாட்டர் இருக்கும், ரைட்? அந்த ஆஸ்டியாவில் என்ன ஆகும்? வாட்டர் வரும். அண்ட் இது என்னது? பாடி கேவிட்டி. இதை நம்ம என்ன சொன்னோம்? ஸ்பாஞ்சோசீல், ஓகே? ஸோ இதுலேருந்து வெளியே போகும். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் osculum, okay? So இத ரூட் நம்ம படிச்சோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட்டர் கேனால் சிஸ்டம். ஸோ அது இல்லாமல் ஹியூமன்ஸில் பிளட் என்ன கலர்? ரெட் கலர். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ் எல்லாத்துலேயும் ரெட் கலரில் இருக்குது. என்ன கண்டென்ட் இருக்குது? அயன். அண்ட் என்ன ப்ரோட்டீன் அது இருக்கிறதுக்கு பேர்? ஹீமோக்ளோபின், ஓகே? இதுதான் நமக்கு ஆக்சிஜன் கேரி பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்பைடர் ஆர் க்ரஸ்டேஷியன்ஸ், இல்லைனா மொலஸ்க்கு, ஆக்டோபஸ், ஸ்குவிட், இதெல்லாம் எடுத்தால் என்ன கலரில் இருக்கும்? ப்ளூ கலரில் இருக்கும்,
ஓகே ஸ்குவிட் இல்லை ஆக்டோபஸ் ஓட யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா அது க்ளீன் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரைட் ஸோ ஏர் ப்ளூ கலர் அங்கே என்ன இருக்குன்னா காப்பர் இருக்கும் த திங் இஸ் கால்ட் அஸ் ஹீமோசயனின் ஓகே அதில் இருக்கிறது ஹீமோசயனின் நமக்கு இருக்கிறது ஹீமோக்ளோபின் அவங்களுக்கு இருக்கிறது ஹீமோசயனின் நெக்ஸ்ட் கம்ஸ் க்ரீன் கலர் க்ரீன் கலரில் இருக்குமா பிளட் அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் தேர் யாருக்கு இருக்குது மெரைன் வார்ம்ஸ் சில மெரைன் வார்ம்ஸ் சில லீச்சஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குது எஸ் க்ரீன் கலரில் இருக்குது க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கும் அயன் தான் இருக்குது கண்டென்ட் பட் அதோட பேர் வந்து குளோரோக்ரூரின் ஓகே நெக்ஸ்ட்டு வயலட் கலர்ஸ் ஆர் ஆல்சோ தேர் ஓகே யாருக்கு வயலட் கலர்ஸ் இருக்குது எஸ் பீனட் வார்ம்ஸ் மெரைனில் இருக்கக்கூடிய வார்ம்ஸ் ஓகே பிராக்கியோபோட்ஸ் இவங்களுக்கெல்லாம் இருக்குது அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹீம் எரித்ரின் ஹீமோக்ளோபின் கிடையாது ஹீம் எரித்ரின் ஓகே நெக்ஸ்ட் எல்லோ கலர் இஸ் தேர் யாருக்கு பீட்டில்ஸ்க்கு சி ஸ்குவர்ட்ஸ் அப்புறம் சி குக்கும்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எல்லோ கலரில் இருக்கும் ஃப்ளூயிட் அதில் இருக்கிறது வெனேடியம் அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் வெனபின் ஓகே blood is the most commonly used body fluids by most of the higher organisms including human for this purpose another body fluids lymph is also present so na first கேட்ட क्वेश्चनக்கு answer so நீங்க பார்க்கிறதுலயே பாடியில blood மட்டும் தான் fluid-ஆ இருக்கா blood மட்டும் தான் circulate ஆகுதா no lymph இருக்கு lymph circulate ஆகுது okay in this chapter you will learn about the composition and properties of the blood and lymph and the mechanism of circulation of blood is explained okay so mechanism பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணுது ஹார்ட்ல எப்படி வந்து கண்டக்ஷன் ஆகுது அது எல்லாமே நாம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம் okay so this is blood so இது blood vessel கட் பண்ணும்போது blood right so bloodல நீங்க பாத்தீங்கன்னா fluid component இருக்கு so இந்த லைட் ஒரு straw color இருக்கா so this is fluid component அது இல்லாம நிறைய என்ன இருக்கு செல்ஸும் இருக்கு right these are all cell types right so நான் blood நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படினா ரெண்டா பிரிக்கிறேன் okay ஒன்னு fluid component and இன்னொன்னு இந்த cells நான் என்ன சொல்றேன் formed elements அப்படினு சொல்றேன் so இது என்னது formed elements okay ரெண்டா பிரிச்சிட்டேன் right so the fluid part is called as plasma and formed elements la da yarla irka these all types so RBC right in the red color and yaar idu eosinophil monocyte neutrophil basophil idella yaru WBC oda varieties okay so RBC WBC and platelets okay so இந்த மூணு variety formed elements la irukku so இப்போ plasma oda content என்ன RBC என்ன WBC என்ன platelets என்னங்கறத நம்ம இப்போ டீடைலா பாப்போம் okay so blood is a special connective tissue consisting of a fluid matrix plasma and formed elements okay so fluid matrix yaru plasma adu illama formed element irukku idla mukkiyamaana MCQ special connective tissue so blood is a type of special connective tissue okay not epithelial not yes not epithelial not other cells okay so this is a special connective tissue this is very important ena nama adha padichom right structural organization la tissues animal tissues la padichom so fluid matrix have plasma and other formed elements are there formed elements la enna irukku nu paathom nama yes RBC WBC platelets okay so plasma is a straw colored viscous fluid consisting nearly 55% of the blood okay so straw color la irukum important MCQ viscous fluid MCQ and nearly 55% of the blood it is very important MCQ so நீங்க நார்மலா வந்து பிக்சர் பாக்கும்போது என்ன தோணும் நிறைய cells formed elements தான் இருக்கு plasma கம்மியா இருக்கிற மாதிரி தோணும் but it is not like that plasma தான் ஜாஸ்தியா இருக்கு and formed elements கம்மியா இருக்கு okay so அதனால plasma எவ்வளவு percentage 55% அப்ப பாக்கி இருக்கிற 40% தான் யார் இருக்கா formed elements இருக்காங்க okay 92% of plasma is water and proteins. இப்போ plasma ஓட content நம்ம என்னன்னு பார்க்க போறோம். Okay? So 90 ல இருந்து 92% யார்தா இருக்கா? Water. Very important MCQ. The proteins contribute 6 to 8% of it. So பாக்கி இருக்கிறதுல 6 to 8% of ல யார் இருக்கா? Proteins இருக்கு. So plasma ஓட component பிரிச்சீங்கன்னா water,
proteins and proteins illa இந்த water proteins அது இல்லாம 1 to 2% என்ன இருக்கும் other elements இருக்கும் okay so water 90 to 92% and protein 6 to 8% and others வந்து 0 to 1% ல இருக்கு okay so யாரெல்லாம் இருக்கா இந்த புரோட்டீன்ல யாரெல்லாம் இருக்கா அப்படினு கேட்டாங்கன்னா fibrinogen இருக்கு globulins இருக்கு and albumins இருக்கு so இந்த மூணு தான் major proteins okay so fibrinogen எதுக்கு அப்படினா fibrinogen அப்படிங்கிறது inactive form okay blood vessels damage ஆகும்போது it will get activated to form fibrin okay fibrin அப்படினா thread மாதிரி இருக்கும் அந்த fibrins so it helps in clotting okay next globulins இந்த globulins ங்கற வார்த்தை எங்க கேட்ட மாதிரி இருக்கா yes immunoglobulins எங்கயாவது கேட்டிருக்கோமா it is nothing but antibodies okay so this globulins will form antibodies so இது மெயினா எங்க இருக்கு defense mechanism okay it is mainly in the defense mechanism next comes albumins albumins அப்படிங்கிறது மெயினா எதுக்காக இருக்குனா it is a protein mainly used for osmotic yes osmotic balance okay it is mainly used for osmotic balance இது இல்லாம பாக்கி என்னலாம் இருக்கலாம் பிளாஸ்மால other factors hormones இருக்கலாம் enzymes இருக்கலாம் electrolytes இருக்கலாம் right so இது எல்லாமே பிளாஸ்மாவோட content so இதுதான் பிளாஸ்மா மட்டும் தனியா எடுத்துறோம் RBC இருந்தாதான் நமக்கு bloodக்கு ரெட் கலர் இருக்கும் நம்ம RBC தனியா பிரிச்சிட்டோம் அப்படினா பிளாஸ்மாவோட கலர் இதுதான் so this is nothing but straw color வக்கிப்பிள்ளு கலர்ல இருக்கு right அவ்வளவுதான் okay next plasma oda content so water proteins and other factors so water already சொல்லிட்டோம் 90% and proteins la actually 6 to 8% இருக்கு so யார் இருக்கா albumin என்ன எதுக்கு இருக்கு yes regulate the blood pressure because osmotic pressure வச்சு தான் நமக்கு என்ன இருக்கு blood pressure regulate பண்ண முடியும் so osmotic pressure வச்சு blood pressure regulate பண்ணுது next globulins மெயினா எதுக்கு antibody synthesize பண்றதுக்கு and fibrinogen plays a major role in coagulation of blood or clotting of blood and அது இல்லாம other factorsல fat sugar salt urea uric acid hormones இது எல்லாமே இருக்கு okay so fibrinogen are needed for clotting or coagulation of blood very important MCQ globulins very important MCQ then globulins primarily are involved in defense mechanism of the body and the albumins helps in osmotic balance these are very important MCQs defense mechanism osmotic balance okay so plasma also contains small amount of minerals like sodium calcium magnesium bicarbonate chlorine etc so இதெல்லாம் கூட இருக்கு so electrolytes are there okay so இதுதான் யாரு fibrin இது activated ஆன fibrin okay fibrinogen அப்படிங்கிறது inactive form அதுல இந்த மாதிரி net form ஆகுது இந்த மாதிரி thread form ஆகாது because இந்த மாதிரி thread form ஆச்சுனா என்ன ஆகும் bloodனால flow ஆக முடியாது அங்கங்க ஸ்ட்ரக் ஆகி நின்றும் right so இங்க வந்து fibrin எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படினா ஏதாவது blood vessel damage ஆச்சு clotting பண்ணனும் அப்படிங்கும்போது என்ன ஆகும் fibrinogen வந்து get activated to form fibrin okay so fibrinங்கிறது thread மாதிரி இருக்கும் and these are all nothing but antibodies okay immunoglobulins so glucose amino acid lipid etc are also present in plasma as they are always in transit in the body ஏனா இது எல்லாமே எப்படி இருக்கும் always ஒரு இடத்துல produce ஆகும் இன்னொரு இடத்துல தேவைப்படும் இன்னும் அதில இருந்து இன்னொரு இடத்துக்கு transport பண்ணனும் so always they are in transit in the body factors for coagulation or clotting of blood are also present in the plasma this line is very important clotting க்கு fibrinogen மட்டும் பத்தாது we need extra okay அதுதான் யாரு clotting factors மொத்த நம்ம பாடியில 13 clotting factors இருக்கு okay 13 clotting factors இருக்கு and these இதுல இருக்கிற எல்லாமே needed ஒரு blood ஒரு இடத்துல ஒரு blood clot ஆகணும் அப்படினா இந்த 13மே என்ன ஆகணும் get activated இது வந்து ஒரு cascade process ன்னு சொல்வாங்க which means one by one நடக்கும் it's ஒரு first reaction ஒரு product form ஆகும் அந்த product என்ன பண்ணும் second reaction induce பண்ணும் இதுல இருந்து வர product third reaction induce பண்ணும் அந்த மாதிரி இது actually ஒரு cascade mechanism so 13 factors involve ஆகி இருக்கும் so அதுல தான் நமக்கு என்ன form ஆகும் clotting form ஆகும் okay இதுவும் எங்க இருக்கு plasmaல தான் இருக்கு so plasma without clotting factors is called as serum அப்ப என்ன அர்த்தம் plasmaல இருக்கிற clotting factors எல்லாம் remove பண்ணிட்டீங்க அப்படினா then what I have in my hand அதுதான் என்னது serum okay
ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம்? சீரம் இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம்? சீரம் அப்படிங்கிறது பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்னு சொல்லலாமா? எஸ், வெரி குட். ஸோ இது சீரம், அது பிளாஸ்மா. ஆனால் பார்க்க ரெண்டு எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தான் இருக்குது, ரைட்? பட் எப்படி டிஃப்ரென்ஷியேட் சொல்கிறோம்? பிகாஸ் பிளட் கிளாட் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே யூஸ் ஆகி தான் பிளட் கிளாட்டே ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃப்ளூயிடில் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குமா? இருக்காது. ஸோ திஸ் இஸ் சீரம். ஓகே, இங்கே பிளட் கிளாட்டாக இருக்கா? இல்லை. ஸோ ஆர்பிசியாக தான் இருக்குது, WBC பிளாஸ்மா தனித்தனியாக தான் நிற்குது. விச் மீன்ஸ் பிளாஸ்மா ஸ்டில் ஹேவ் clotting factors. ஓகே, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இதை பிளாஸ்மான்னு சொல்கிறோம். ஓகே, பிளாஸ்மா வித்தவுட் clotting factors இஸ் சீரம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சீரம் இஸ் ஈக்குவல் டு பிளாஸ்மா மைனஸ் clotting factors அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். ஃபார்ம்டு எலமெண்ட்ஸில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம்? எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ் அப்படிங்கிறது யாரும் இல்லை, ஆர்பிசியோட இன்னொரு பேர். ஓகே, ரெட் பிளட் செல்ஸ் ஆர் ரெட் பிளட் கார்பசல்ஸோட இன்னொரு பேர். லியூகோசைட்ஸ் ஆர் நத்திங் பட் WBC ஆர் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் ஒயிட் பிளட் corpuscles and platelets. okay, so erythro அப்படினாவே ரெட்னு அர்த்தம். அதனால தான் ரெட் செல்க்கு எரித்ரோசைட்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. லூகோ அப்படினா ஒயிட் அப்படி இல்லனா கலர்லெஸ் அப்படினு ஒரு அர்த்தம். so WBC is colorless, இது ரெட் கலர். okay, they constitute nearly 45% of the blood. This is very important MCQ. so 45% of the blood la yaar irka? Formed elements. இந்த மூணு together 45% and plasma is 55%. ஸோ இதெல்லாமே எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எல்லாமே ரெட் போன் மேரோவில் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரெட் போன் மேரோவில் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஓகே, ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இந்த ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸில் இருந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? RBC, WBC அண்ட் platelets மூணுமே நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ எரித்ரோசைட்ஸ் ஆர் ரெட் பிளட் செல்ஸ் ஆர் மோஸ்ட் abundant of all the cells in the blood. ஸோ பிளட்டில் இருக்கிற எல்லா செல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது யார் ஜாஸ்தியாக இருக்கா? RBC தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் நம்ம பிளட்டே என்ன கலரில் தெரியுது நமக்கு? எஸ், ரெட் கலரில் தெரியுது. ஈவன் தோ பிளாஸ்மா ஸ்ட்ரா கலராக இருந்தும் WBC கலர்லெஸ்ஸாக இருந்தும் நமக்கு மொத்தமாகவே ரெட்டாக தான் தெரியுதுங்கிற எதனால்? ஏன்னா இருக்கிற எல்லாத்தையும் விட ஜாஸ்தியாக இருக்கிறது யார்? எஸ், RBC. இருக்கிற எல்லா செல்ஸை விட ஜாஸ்தியாக இருக்குது RBC. அதனால தான் நமக்கு அது ரெட் கலரில் இருக்குது. A healthy adult man has an average 5 million to 5.5 million of RBCs in millimeter cube. ஒரு மில்லிமீட்டர் கியூப் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ இருக்கும்? 5 millions to 5.5 million இருக்கும். ஓகே, RBC வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. இந்த இதுவும் இம்பார்ட்டன்ட். மில்லிமீட்டரா இல்லை சென்டிமீட்டரான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இட்ஸ் அ மில்லிமீட்டர் கியூப். RBCs are formed in the red bone marrow in the adults. So RBCs adultsல red bone marrowல ஃபார்ம் ஆகுது. RBCs are devoid of nucleus in most of the mammals and are biconcave in shape. So most of the mammalsல devoid of nucleus. nucleus கிடையாது. Okay, and are biconcave in shape. அது என்ன biconcave in shape? What does mean by that? Yes, இப்போ clay எடுக்கிறீங்க. ஓகே, clay எடுத்துட்டு இப்படி நல்லா உருட்டிக்கிறீங்க. ஸோ இப்போ ரவுண்டாக இருக்குது. ரவுண்டாக இருக்கிற கிளேயில் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ரெண்டு சைடும் ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த சைடும் ஒரு குழியாக இருக்கும், பின்னாடிலேருந்தும் கீழேருந்து ஒரு குழி இருக்கும், ரைட்? ரெண்டு சைடும் குழி இருக்கும். ஸோ ஆனால் சுற்றி எப்படி இருக்கும்? கொஞ்சம் பல்ஜ்டாக இருக்கும். ஸோ அந்த ஷேப் தான் என்னது? பைகான்கேவ் ஷேப். மேலேயும் கான்கேவாக இருக்கும், கீழேயும் கான்கேவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஷேப் தான் பைகான்கேவ் ஷேப். ஸோ இது ஒரு ஃபார்மேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிட்னியில் இன்வால்வ் ஆகிருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிட்னிலேருந்து என்ன ஃபார்ம் ஆகுனா எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரீட் பண்ணும் கிட்னி. ஓகே, எரித்ரோபாய்டின். அந்த எரித்ரோபாய்டின் போயிட்டு போன் மேரோவில் ஆக்ட் ஆகும். ஓகே, போன் மேரோவில் ஆக்ட் ஆகும். அண்ட் இட் ஆல்சோ நீட்ஸ் அயன், காப்பர், வைட்டமின் B12. ஓகே, அயன், காப்பர், வைட்டமின் B12 அண்ட் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இப்போ எஸ், RBC ப்ரொடியூஸ் பண்ணும், ரெட் பிளட் செல் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் இதை எரித்ரோபாய்டின்னு சொல்கிறோம். ஏன்னா எரித்ரோசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். ஓகே, அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் erythropoiesis. Okay, process is called as erythropoiesis and the hormone is called as erythropoietin. அது யார் ஃபார்ம் ஆகிறது? RBC ஃபார்ம் ஆகிறது. ஓகே, அண்ட் RBCயோட ஷேப் என்ன சொன்னோம்? பைகான்கேவ் ஷேப். சி, இதுதான் பைகான்கேவ் ஷேப். ஓகே, ஸோ இதில் நம்ம இப்படி சென்டரில் கட் பண்ணால் இது பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடும் கான்கேவ், இந்த சைடும் கான்கேவ். ஓகே, ஸோ இந்த ஷேப் இருக்கிறனால தான் என்ன ஆகுனா ஈஸியாக குட்டி குட்டி பிளட் வெசல்ஸில் கூட ஸ்குவீஸ் ஆகி போயிட முடியும். ஓகே, so they have a red
colored iron containing complex protein called hemoglobin. Okay, hence the color and the name of these cells. So this is very important. Red color iron containing complex protein. It is not a simple protein, it is a complex protein. Okay, a healthy individual has 12 to 16 grams of hemoglobin in 100 ml of blood. So ஒரு 100 ml of blood எடுத்துட்டீங்கன்னா அதுல எவ்வளோ grams of hemoglobin இருக்கும்? 12 to 16 grams இருக்கும். Okay, and இதெல்லாம் ரொம்ப important. Grams 100 ml of blood ல. Okay, next these molecules plays a significant role in transport of respiratory gases. இது நமக்கு நல்லாவே தெரியும், right? RBCs have an average lifespan of 120 days. This is very important MCQ. So RBC க்கு lifespan 120 days. அப்போ 120 days ஆனதுக்கு அப்புறம் அந்த RBC எங்க போகும்? Yes, ஸ்ப்ளீனுக்கு போய் டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸ்ப்ளீன் அதை டெஸ்ட்ராய் பண்ணிரும். அதனால தான் நம்ம ஸ்ப்ளீன் என்ன சொல்றோம்? graveyard of RBC அப்படின்னு சொல்றோம். Okay, this line is very important MCQ. So hemoglobin blood vesselsல நம்ம இந்த RBC எடுத்தோம்னா அதுல யார் இருக்கா? எஸ், ஹீமோகுளோபின் இருக்கு. ஸோ ஹீமோகுளோபின்ங்கிறது இது என்னது? காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன். இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? எஸ், நம்ம பயோமாலிகுல்ஸ்ல குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிளாக படித்தோம், ரைட்? எஸ், அண்ட் இது மெயினாக எதுக்கு? கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ ரெட் போன் மேரோவில் தான் ஃபார்ம் ஆகுது and lifespan is 120 days and it is destroyed in spleen. Okay, so நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் leukocytes. இதுக்கு முன்னாடி யார் பார்த்தோம்? RBC பார்த்தோம், ரைட்? இப்போ நம்ம பார்க்க போறது WBC. ஸோ WBC யோட இன்னொரு பேர் தான் என்னது? leukocytes. leuko அப்படின்னாவே கலர்லெஸ் இல்லைனா ஒயிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ WBCs are colorless. Leukocytes are known as the white blood cells as they are colorless due to the lack of hemoglobin. It's very important MCQ. Okay, they are nucleated. This is very important because RBC is non-nucleated. RBC la nucleus கிடையாது, but WBC la nucleus இருக்கு. Okay, and are relatively lesser in number, which averages 6,000 to 8,000 per millimeter cube of blood. So நம்ம RBC la எவ்வளவு பார்த்தோம்? Yes, 5 to 5.5 million. Very good, million per millimeter cube பார்த்தோம், right? ஆனா இங்க வெறும் thousandsல தான் இருக்கு. 6,000 to 8,000 per millimeter cube. Okay, leukocytes are generally short lived. ஏன்னா leukocytesல நிறைய varieties of cells இருக்கு and ஒரு varieties of cellsக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு, லைஃப் ஸ்பேன். ஓகே, ஸோ அதனால ஆவரேஜா எடுத்தா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 weeksல இருந்து 21 daysக்குள்ள சொல்லலாம். பட் மோஸ்டா ஒரு 13 days அந்த மாதிரி எடுக்கிறது பெட்டர். ஓகே, 13 days அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது எடுக்கிறது பெட்டர் ஆன்சர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் WBCs. So இது cytoplasm and this one is nucleus. Yes, so nucleus is purple stained and cytoplasm ங்கிறது ஒரு light pink color stained இருக்கும். Okay, we have two main categories of WBCs, that is granulocytes and agranulocytes. ஒண்ணும் இல்ல, granulocytes அப்படின்னா granules இருக்கும். granules என்ன அர்த்தம்? இந்த தனித்தனியா இருக்கும்ல, மண்ணு மாதிரி தரித்தரியா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிரானியூல்ஸ் இருக்கும். கிரானியூல்ஸ் அப்படிங்கிறது செல்லுக்குள்ள இருக்கிற கிரானியூல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் பாடிஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஸ்டோரேஜ் பாடிஸா இருக்கும். ஓகே, ஸோ தே ஆர் கிரானுலோசைட்ஸ். அது கிரானியூல்ஸ் இருந்தா கிரானுலோசைட்ஸ், கிரானியூல்ஸ் இல்லை அப்படின்னா அது ஏகிரானுலோசைட்ஸ். ஓகே, ஸோ neutrophils, eosinophils, basophils, these are our types of granulocytes. அப்படி என்ன அர்த்தம்? neutrophils, eosinophils and basophilsல granules இருக்கு. while lymphocytes and monocytes are agranulocytes. அப்படி என்ன அர்த்தம் அதுல? yes, granules இல்ல அப்படின்னு அர்த்தம். so these are granulocytes and these are agranulocytes. okay, so இதுதான் என்னது? granules. பார்க்க கொஞ்சம் தரித்தரியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? so these are all granules. They are nothing but storage bodies. But இங்க பாத்தீங்கன்னா the granules கிடையாது, nucleus இருக்கும், cytoplasm இருக்கும், அவ்வளவுதான். Okay, so they are agranulocytes. so இதுல basophils, eosinophils and neutrophils மூணுலயுமே பாருங்க என்ன இருக்கு? yes, granules இருக்கு. Okay, so these are granulocytes. இது agranulocytes, lymphocytes and monocytes. so இது lymphocytes, இது monocytes. so இதுல கொஞ்சமா கிட்னி ஷேப் மாதிரி இருக்கும் நியூக்ளியஸ், அண்ட் இங்க நியூக்ளியஸ் சைட்டோபிளாசத்தை விட அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே,
So next, neutrophils. Neutrophils are the most abundant cells. இது ரொம்ப important. WBC லயே யார் அதிகமா இருக்காங்கன்னு கேட்டா neutrophils எவ்வளோ இருக்கு? 60 to 65. So 100 WBC எடுத்துட்டீங்கன்னா அதுல 60 to 65% யார் இருப்பா? Yes, neutrophils இருக்கும். Neutrophils are phagocytic cells which destroys the foreign organisms entering the body. So இது வந்து phagocytic cells. So ஏன் phagocytic cells? Phagocyticனா என்ன அர்த்தம்? Yes, phagocytosis. இது நம்ம 9th 10thலயே படிச்சிருக்கோம். Cell eating. So செல் என்ன பண்ணும், உள்ள எடுத்து ஃபுல்லாவே உள்ள எடுத்து உள்ள போனதுக்கு அப்புறம் டைஜஸ்ட் பண்ணிடும், ரைட்? So cell eating is phagocytosis which destroys the foreign organism entering the body. So the foreign organism enter ஆகுறது பாடிக்குள்ள என்டர் ஆகுறது என்ன பண்ணும், ஃபுல்லா உள்ள எடுத்துட்டு and inside the cell டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகே, first line of defense of our body. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் MCQ. So abundant cells எவ்வளோ பர்சன்டேஜ், அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் MCQலயே கேட்பாங்க. ஏன்னா WBCல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ரைட்? ஸோ அந்த எல்லா வெரைட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ் அது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத மேட்ச் த ஃபாலோயிங்ல ஈஸியாக கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? டயக்ராம் கொடுத்துட்டாங்க, அந்த டயக்ராம்ல இருக்கிறது வந்து நியூட்ரோஃபில் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ், நியூட்ரோஃபில்ஸ் வில் ஹாவ் மல்டி-லோப்டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல நிறைய லோப் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, so this is nothing but multi-lobed nucleus. நிறைய lobes இருக்கு. So multi-lobed nucleus இருக்கும். இதுதான் first இது. Okay, and they are granulocytes. Granules இருக்கும். So இப்படிதான் நம்ம neutrophils கண்டுபிடிப்போம். Okay, so they are phagocytic which means cell eating. Okay, so phagocytosis which means cell eating. A cell engulfs a particle and டைஜஸ்ட். அதான் நம்ம phagocytosis சொல்றோம். கிரீக்ல phago means devouring. நம்ம பசி எடுத்தா ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிடுவோம்ல, சோ அது பேர் தான் என்னது, phago. and cyte means cell. அதனால தான் இத நம்ம என்ன சொல்றோம், phagocytosis அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ் தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கும். 0.5 to 1% தான் இருக்கு. சோ the least இதுதான். மோஸ்ட் யாரு, மோஸ்ட் அண்ட் abundant யாரு, நியூட்ரோஃபில்ஸ். எவ்வளவு இருந்துச்சு, 60 to 65. பட் இங்க basophils, it is 0.5 to 1% the total WBC. Secretes histamine, serotonin and heparin. So இது என்ன secrete பண்ணுது, histamine, serotonin and heparin. Very important. So இது என்ன secrete பண்ணுதுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா serotonin எந்த WBC secrete பண்ணுது அந்த மாதிரி கூட கேட்பாங்க. Okay, so involved in inflammatory reactions. This is very important MCQ. So involved in inflammatory reactions. So inflammatory reactions னா என்னது, இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு எறும்பு கடிச்சிருச்சு. ஓகே, அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும், இச்சிங் இருக்கும், ஸ்மெல்லிங் இருக்கும் அண்ட் ரெட்னஸ் இருக்கும், ரைட்? இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தான் என்னது, இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ், ஹிஸ்டமைன் என்ன பண்ணுன்னா டைலேட்ஸ் த பிளட் வெசல்ஸ் தட் ப்ரொமோட்ஸ் தி பிளட் ஃப்ளோ. ஸோ ஹிஸ்டமைனோட ஒர்க் என்ன, டைலேட் தி பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸ் டைலேட் பண்ணும்போது என்ன ஆகும், பிளட் அந்த இடத்துக்கு ஜாஸ்தியா வரும், ஸோ ரெட்டிஷ்னஸ் வரும். ஓகே, heparin thinnens the blood and prevents the blood clotting. So அந்த இடத்துல வந்து blood clot ஆகாம heparin என்ன பண்ணும், தின் பண்ணி விடும். ஓகே, so that flow ஜாஸ்தியா இருக்கும். ஏன் blood flow ஜாஸ்தியா இருக்கணும் அந்த இடத்துக்கு, பிகாஸ் blood தான் யாரை தூக்கிட்டு வர போறா, WBC ஈஸியா அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரும், ரைட்? ஸோ அதனால blood flow அந்த இடத்துக்கு ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ serotonin, it forms early edema in the inflammation. ஸோ அந்த வீங்கிறது, அந்த எடிமா யார் காஸ் பண்றா, இந்த செரோட்டோனின் காஸ் பண்ணுது. ஓகே, சோ ஹெப்பாரின் என்ன பண்ணுது, பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணுது, பிளட் ஃப்ளோவை ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் சாரி, ஹெப்பாரின் இல்ல, ஹிஸ்டமின் என்ன பண்ணுது, டைலேட்ஸ் தி பிளட் வெசல்ஸ் தட் ப்ரொமோட்ஸ் தி பிளட் ஃப்ளோ. அதே ஹெப்பாரின் வந்து தின் பண்ணுது பிளட். அண்ட் செரோட்டோனின் என்ன பண்ணுது, ஏர்லி எடிமா ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சோ திஸ் இஸ் பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, பேசோஃபில்ல நியூக்ளியஸே தெரியாத அளவுக்கு பெரிய பெரிய கிரானியூல்ஸா இருக்கும். ஓகே, இருக்கிறதுலே பெரிய கிரானியூல்ஸ் யாருக்கு இருக்கும், அண்ட் நிறைய கிரானியூல்ஸ் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஸோ நியூக்ளியஸே உங்களுக்கு பெருசா தெரியும். இங்க வந்து கலர் டிஃபரன்ஸ் இருக்கிறனால உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. பட் பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்தாங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கிறதே கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் பேசோஃபில்ஸ். ஓகே, அண்ட் நியூக்ளியஸும் எப்படி இருக்கும், எஸ் லோப்டா தான் இருக்கும் நியூக்ளியஸ். பட் பெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கிரானியூல்ஸ் ஃபுல்லா க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும், நியூக்ளியஸே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி inflammatory reactions, the reddishness, edema. Okay, the குட்டி குட்டியா பம் மாதிரி இருக்குல, so that is nothing but edema. Okay, eosinophils 2 to 3% of the total WBC. Very important. Okay, அப்ப இப்போ வரைக்கும் படிச்சதுல percentage சொல்லுங்க. Neutrophilsல 20 to 25%. Very good. Basophils 0.5 to 1%. And here eosinophils it is 2 to 3%.
they particularly fight the parasitic infections and allergies. Very important. So எந்த WBC வந்து parasitic infections and allergy க்கு responsible னு கேட்பாங்க. யார் அதை ஃபைட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள்? எஸ், ஈசினோஃபில்ஸ். அப்போ உங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஈசினோஃபில் கவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இதை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ், ஏதோ ஒரு பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் உள்ள இருக்கு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அலர்ஜிஸ் ஏதோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, next lymphocytes. So lymphocytes are 20 to 25% of the total WBC. This is very important. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது 60 to 65 யாரு? நியூட்ரோஃபில். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது யாரு? lymphocytes. ஏன்னா இது 20 to 25%. Responsible for immune responses of the body. So immune responses of the bodyக்கு மெயின் ரெஸ்பான்சிபிளே யாருன்னு கேட்டா lymphocytes. ஏன்னா இதுல ரெண்டு டைப் ஆஃப் lymphocytes இருக்கு, B lymphocytes and T lymphocytes. B lymphocytes are also called as B cells and T lymphocytes are also called as T cells. Okay, so இந்த ரெண்டு எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? எஸ், நம்ம இது வரைக்கும் பார்க்கல நீங்க நினைக்க கூடாது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எல்லா பிளட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், எல்லா ஃபார்ம்டு எலமெண்ட்ஸும், பிளட்ல இருக்கிற எல்லா ஃபார்ம்டு எலமெண்ட்ஸும் யார் ஃபார்ம் பண்றா? போன் மேரோ. அவ்வளவுதான். சோ இந்த ரெண்டுமே எங்க ஃபார்ம் ஆகுது? அப்ப போன் மேரோ. ஓகே, சோ ரெண்டுமே போன் மேரோ தான் ஃபார்ம் ஆகும். ஆனா அது எங்க போய் மெச்சூர் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அதுக்கு பி செல்லா டி செல்லான்னு பேரு. அது போன் மேரோலயே பிறந்து போன் மேரோலயே மெச்சூர் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பி செல். ஓகே, பி ஃபார் போன் மேரோல மெச்சூர் ஆயிருக்கு. அதே போன் மேரோல பிறந்து தைமஸ்ல போய் மெச்சூர் ஆகுது. ஓகே, அப்படி தைமஸ்ல போய் மெச்சூர் ஆனா அதுக்கு பேரு டி செல்ஸ். ஓகே, சோ அப்ப நம்ம பாடியில ஆன்டிபாடி யாரு ப்ரொடியூஸ் பண்றா? பி செல்ஸ் தான் நமக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அப்ப டி செல்ஸ் என்ன பண்ணும்? எஸ், இப்போ ஒரு செல் வந்து வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும்னா அந்த செல்லவே ஃபுல்லாவே காலி பண்ணும். ஓகே, இட் கில் த இன்ஃபெக்டட் செல்ஸ் along with the virus. Okay, இங்க ஆன்டிபாடி யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? பி லிம்போசைட்ஸ். ஓகே, சோ ஆல் ஓவர் நம்ம பாடியில இருக்கிற மெயின் இம்யூன் சிஸ்டத்தை மெயினா பாக்குறது யாரு? லிம்போசைட்ஸ். ஓகே, சோ எப்படி இது யாரு? this is eosinophils. கிரானியூல்ஸ் இருக்கா? நிறைய கிரானியூல்ஸ் இருக்கு. பட் eosinophils எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா நீங்க ஹெட்போன் போடுவீங்கல்ல காதுல, ஓகே, ஹெட்போன்ஸ் வைப்பாங்களா, ஸோ அதோட டைப்ல இருக்கும், ஸோ அந்த ஷேப்ல இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஷேப்ல இருந்தா அது ஈசினோஃபில். ஈசினோஃபிலோட நியூக்ளியஸ் அண்ட் இட் இஸ் ஈசினோஃபில் ஆர் யூ ஷேப்டு நியூக்ளியஸா இருக்கும். ரெண்டு லோபு தான் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு லோப் அண்ட் இது இன்னொரு லோப், ரெண்டே லோபு தான் இருக்கும். அண்ட் பேசோஃபிலுக்கு இருக்கிற அளவுக்கு கிரானியூல்ஸ் ரொம்ப கொஞ்சம் நியூக்ளியஸவே மறைக்கிற அளவுக்கு கிரானியூல்ஸ் இங்க இருக்காது. அண்ட் திஸ் ஒன் இஸ் lymphocytes. So lymphocytesல பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியர் ரேஷியோல நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். சைட்டோபிளாசம் கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஓகே, lymphocytes, T cells can wipe out the infected or cancerous cells. So மொத்த செல்லையுமே cancerous cell or infected cell மொத்தமா wipe out பண்றது யாரு? lymphocytes. அதே வந்து B cells create antibodies. This is very important. B cells என்ன பண்ணும்? antibodies create பண்ணும். Okay, இது B cells. I attack invaders outside the cell by producing antibodies. Okay, I attack the infected cells. So T cells என்ன பண்ணும்? infect ஆன மொத்த செல்லையுமே காலி பண்ணும். Okay, platelets. Platelets also called as thrombocytes. Okay, the platelets நாம என்ன சொல்லுவோம்? Also called as thrombocytes are a fragment produced from megakaryocyte. இந்த megakaryocyte அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா போன் மேரோல இருக்கும். ஓகே, போன் மேரோல megakaryocytes இருக்கும். அந்த megakaryocytesல இருந்து யார் ஒரு ஃபார்ம் ஆவா? thrombocytes ஃபார்ம் ஆகும். ஓகே, so megakaryocytesல இருந்து எப்படி thrombocytes ஃபார்ம் ஆகும்? It is nothing but a cell fragments. செல் fragment ஆகி வர்றதா யாரு? platelets. Okay, okay, the blood normally contains, so இதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.5 lakh to 3.5 lakh வரைக்கும் இருக்கும். அதே மில்லிமீட்டர் கியூப்ல. ஓகே, so RBC எவ்வளவு இருந்துச்சு ஒரு மில்லிமீட்டர் கியூப்ல? 5 to 5.5
5 million. எஸ். அதே வந்து WBC எவ்வளவு இருந்துச்சு? 6,000 to 8,000 தான் இருந்துச்சு. அதே பிளேட்லெட்ஸ் வந்து 1.5 lakh to yes 3.5 lakhs. Okay, இது match the following கேட்கறதுக்கான chances are there. So platelets can release a variety of substances, most of which are involved in the coagulation or clotting of blood. That is very important. Okay, so main platelet ஓட வேலை என்ன? Coagulation and clotting of blood. Reduction in their number can lead to clotting disorders, which will lead to the excessive loss of blood from the body. So இது கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? Clotting disorders வரும். So அதனால என்ன ஆகும்? Excessive loss of body, excessive loss of blood from the body. So a reduction in their number can lead to clotting disorders, which will lead to the excessive loss of blood from our body. So இதனால தான் டெங்குல ப்ராப்ளம் வருது. ஏன்னா டெங்குல வைரஸ் என்ன பண்ணும்? பிளேட்லெட் கவுண்ட் டிக்ரீஸ் பண்ணிரும். ஸோ பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எஸ், ஒரு லெவல் வரைக்கும் நம்ம பாடி கோப்பப் மெக்கானிசத்துல கோப்பப் பண்ணும். ஏன்னா பிளேட்லெட் மட்டும் இல்ல, கிளாட்டிங் ஃபேக்டர்ஸும் இருக்கு, ரைட்? அதனால ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா ரொம்ப ஒரு லெவலுக்கு மேல கீழே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளீடிங் ஸ்டாப்பே ஆகாது. ஸோ அதனாலதான் டெங்கு டேஞ்சரஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் நத்திங் பட் yes thrombocytes, cell fragments of megakaryocytes, or they are platelets. Okay, so what happens in a blood vessel tear? So இப்போ ஒரு blood vessel injure ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு blood vessel injure ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ஜூர் ஆன blood vessel என்ன பண்ணணும்? blood vesselல என்ன செல்ஸ் இருக்கு? எஸ், endothelial cells இருக்கும், ரைட்? capillaries. ஓகே, capillaries injure ஆனா என்ன இருக்கும்? அதுல endothelial cells இருக்கும். ஓகே, so that will secrete one chemical. ஓகே, ஸோ இன்ஜூர் ஆன பிளட் எண்டோதீலியல் செல்ஸ் மட்டும் என்ன பண்ணும்? ஒரு கெமிக்கல், சர்டன் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸை செக்ரேட் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும்னா இந்த பிளேட்லெட்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ டுவர்ட்ஸ் தட் கெமிக்கல்ஸ் இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாமே போகும். ஓகே, ஸோ எங்க மட்டும்தான் அந்த கெமிக்கல் செக்ரேட் ஆயிருக்கும்? டேமேஜ் ஆன இடத்துல மட்டும் தான் செக்ரேட் ஆயிருக்கும். ஸோ அப்போ எல்லா பிளேட்லெட்ஸும் என்ன பண்ணும்? டேமேஜ் ஆன இடத்துக்கு போகும். ஓகே, அட் த சேம் டைம் பிளேட்லெட்ஸ்ல இருந்து ஒரு கெமிக்கல் செக்ரேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த கெமிக்கல்னால என்ன ஆகும்னா fibrinogen will get activated to fibrin. ஃபைப்ரின்ங்கிறது எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம்? இட் இஸ் மோர் லைக் த்ரெட். ஓகேவா? ஸோ இந்த த்ரெட்ஸும் அங்கே செக்ரேட் வரும். ஓகே, ஸோ சி இது யாரு? பிளேட்லெட்ஸ் ஃபர்ஸ்ட் போகுது, ஒரு சிமெண்ட் மாதிரி போகுது, அண்ட் கூடவே சேர்ந்து இப்போ யார் வந்திருக்கா? எஸ், ஃபைப்ரின். ஸோ இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா ஒரு மெஷ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஒரு வலை மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ அது வலை மாதிரி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா அதில் போய் இந்த பெரிய பெரிய செல்ஸாக இருக்கிற ஆர்பிசிஸ் மாட்டிக்கும். இதுக்கு மேலே வெளியே போக முடியாது. ஸோ இப்போ என்னாச்சு? டெம்பரவரியாக நாம் அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பிளட் லாஸ் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிளட் லாஸ் அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். பிளட்டு வெளியே ஊஸ் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் பிளேட்லெட்ஸ் இனிஷியேட் பண்ணுற பிளட் கிளாட்டிங். ஸோ பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நடக்கிறதே வராது. பிளேட்லெட்ஸே ஃபர்ஸ்ட் அங்கே போகாது, கம்மியாக தான் போகும். அந்த கம்மியாக போகிறதுலேருந்து கம்மியான கெமிக்கல் செக்ரேட் ஆகும். அதனால ஃபைப்ரின் பெருசாக ஃபார்ம் ஆகாது. ஃபைப்ரின் பெருசாக ஃபார்ம் ஆகலைன்னா மெஷ் ஃபார்ம் ஆகாது. மெஷ் ஃபார்ம் ஆகலைன்னா ஆர்பிசிஸை ட்ராப் பண்ண முடியாது. ஸோ பிளட்டு நிற்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பிளட் குரூப்ஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? பிளட்டோட காம்பனன்ட்ஸ் என்ன, அதில் ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு, பிளாஸ்மா இருக்கு, ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அண்ட் அதோட டீடைல்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம இப்போ பார்க்க போறது பிளட் குரூப்ஸ். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பிளட் குரூப் என்னவா இருக்கணும். இப்போ என்னோட பிளட் குரூப் என்னன்னு கேட்டா நான் ஓ பாசிட்டிவ் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிளட் குரூப்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ எதை மீன் பண்ணி நம்ம இந்த ஓ பாசிட்டிவ் அப்படிங்கிறத சொல்றோம்? ஏபி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ். ஸோ இந்த ஏங்கிறது என்ன, இந்த நெகட்டிவ்ங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, widely used blood grouping is ABO grouping and RH grouping. இது இல்லாம வேற blood groups எல்லாம் இருக்கு. பட் நம்ம வைடா நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதான் நம்ம இப்ப படிக்க போறோம். So it is ABO blood grouping and RH grouping. So ABO blood grouping அப்படிங்கிறது A group, B group, O group and AB group. இதை வச்சு பண்றது ABO blood grouping. And RH grouping அப்படிங்கிறது நமக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு சொல்றோம்ல, அது RH வச்சு. ஓகே, சரி, யார் இந்த RH, யார் இந்த ABOங்கிறத பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் ஆர்பிசி மெம்பரேன்ல இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதை வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல படிச்சோம். செல் மெம்பரேன் படிக்கும்போது மேல வந்து என்ன இருக்கும்?
சரி செல் இதுவே செல்லே நம்ம ரிமெம்பர் பண்ணி பார்க்கலாம். என்ன இருக்கும்? எஸ் பாஸ்போலிபிட் பைலேயர். எஸ் அது இல்லாம இன்டெக்ரல் புரோட்டீன் இருக்கு. அது இல்லாம பெரிஃபரல் புரோட்டீன்ஸும் இருக்கு. ரைட். அது இல்லாம இதுக்கு மேல ஒரு கிளைகோ புரோட்டீனும் உட்கார்ந்துருக்கும். ரைட். சுகர்ஸும் உட்கார்ந்துருக்கும். ஸோ அதை தான் நாம என்ன சொல்றோம்? ஆன்டிஜன் சொல்றோம் இங்க. ஓகே. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஆன்டிஜன். அண்ட் ஆன்டிஜன்ங்கிறது ஒரு செல்லுக்குமே டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் ஆர்பிசிக்கும் அதே தான். ஓகே. ஸோ ஆர்பிசியோட மெம்பரேன்ல என்ன இருக்கு? சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆன்டிஜனோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்து நான் இந்த ஆன்டிஜனுக்கு இந்த நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. certain type of antigen நான் A அப்படின்னு நேம் பண்றேன். certain type of antigens நான் B அப்படின்னு நேம் பண்றேன். ஆன்டிஜனே இல்ல அப்படின்னா அது O. ஓகே. ஆன்டிஜனே இல்லனா O. அதே வந்து ஆர்பிசிக்கு வெளியே A ஆன்டிஜனும் இருக்கு, அதே கூட சேர்த்து B ஆன்டிஜனும் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அப்ப அதை நான் என்னன்னு சொல்றேன்? ஏபின்னு சொல்றேன். ஓகே. ஸோ A ஆன்டிஜன் இருந்தா A பிளட் குரூப், B ஆன்டிஜன் இருந்தா B பிளட் குரூப், AB ஆன்டிஜன் இருந்தா AB பிளட் குரூப், அண்ட் எதுவுமே இல்லைன்னா O குரூப். ஓகே, காட் இட். இனி RH குரூப்பிங் அப்படிங்கிறது இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்தது தான் RH குரூப்பிங். RH மீன்ஸ் ரிசஸ் மங்கி. ஏன்னா அதுலதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்டிஜன் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அங்க கண்டுபிடிச்சனால அதை RH ஆன்டிஜன் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. அப்புறமா ஹியூமன்ஸ்ல செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ABO எதுவுமே இல்லாம இருக்கிறது. இது இல்லாம வேற ஒரு ஆன்டிஜனும் கூட இருக்கு. இது கூட சேர்ந்து பிளஸ் ஒன்னா இன்னொரு ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னு. அதுதான் யாரு? RH. சோ RH ஆன்டிஜன் இருந்தா அது பாசிட்டிவ், RH ஆன்டிஜன் இல்ல அப்படின்னா அது நெகட்டிவ். சோ இப்போ A ஆன்டிஜனும் இருக்கு, RH ஆன்டிஜனும் இருக்கு. அப்ப இது A பாசிட்டிவ். ஓகே. இங்க B ஆன்டிஜன் மட்டும்தான் இருக்கு, RH ஆன்டிஜன் இல்ல. அப்ப அது அப்ப அது B நெகட்டிவ். அதே இங்க A ஆன்டிஜனும் இருக்கு, B ஆன்டிஜனும் இருக்கு, RH ஆன்டிஜனும் இருக்கு. அப்ப அது AB பாசிட்டிவ். அப்ப மூணுமே இல்ல அப்படின்னா அது O நெகட்டிவ். ஓகே. அப்ப O பாசிட்டிவ்ங்கிறது என்னது? ஓல RH ஆன்டிஜன் மட்டும் இருக்கு அப்படின்னா அது O பாசிட்டிவ். ஓகே. இது இப்படிதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நேமிங் பண்ணிருக்கோம். ஓகே. அது மட்டும் இல்லாம பிளட்டோட பிளாஸ்மால ஆன்டிபாடிஸ் இருக்கும். ரைட். நம்ம பார்த்தோமா இல்லையா? எஸ். Globulins, proteins in plasma, which forms the immunoglobulins. Immunoglobulins are nothing but antibodies, right? So plasma என்ன இருக்கும்? Antibodies இருக்கும். Right? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏன்னா பிளாஸ்மால ஒன் ஆஃப் த காம்பனன்ட் புரோட்டீன், புரோட்டீன்ல ஒன் ஆஃப் த காம்பனன்ட் யாரா இருந்தா? எஸ், குளோபுலின்ஸ். வெரி குட். இம்யூனோகுளோபுலின்ஸ் இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆர் நதிங் பட் ஆன்டிபாடிஸ், ரைட்? ஸோ ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகே. ஸோ எதுக்கு எகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸ் அப்படின்னு கேட்டா இந்த ஆன்டிஜென்ஸ்க்கு எகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸே இருக்கும். ஓகே. பட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளட் என்ன ஆன்டிபாடி இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடது ஏ தான் என்னோட பிளட் குரூப். ஓகே. அப்ப ஏ என்னோட பிளட் குரூப் அப்படின்னா என்னோட பிளாஸ்மால என்ன இருக்கும்? ஏ ஆன்டிபாடி தான் இருக்கும்னு சொல்ல முடியுமா? நோ. ஏன்னா ஆல்வேஸ் ஆன்டிபாடிஸ் will recognize the antigen in the cell. அதனாலதான் உள்ள எந்த புது செல்லையுமே வர விடாது. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லயும் அதுதான் பிரச்சனை வரும். ஓகே. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? பிளட் மேட்ச் பண்ணணும், டிஷ்யூ மேட்ச் பண்ணணும், இதெல்லாம் சொல்றோம்ல, பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ எந்த ஆன்டிபாடி நம்ம பாடியில என்ன ஆகும்னா புதுசா ஒரு ஆன்டிஜன் உள்ள வருது அப்படின்னாவே நம்ம பாடியில அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிரும்? ஆன்டிபாடியை செக்ரீட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிரும். ஓகே. ஸோ அப்ப நான் என்ன சொன்னேன்? ஆல்ரெடி எல்லா செல்ஸுக்குமே அதுக்கான ஆன்டிஜென்ஸ் இருக்கும்னு சொன்னேன். ரைட். அப்ப அதே மாதிரிதான் என்னது? ஆர்பிசிக்கும் அதோட ஆன்டிஜன் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம பிளட் குரூப்பிங் சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப கிட்னில இருக்கிற செல்ஸ்க்கும் ஆன்டிஜென்ஸ் இருக்கா? எஸ். எந்த செல் எடுத்துட்டீங்கனாலும் எந்த லிவிங் செல்லுனாலும் என்ன இருக்கும்? அங்க ஆன்டிஜன் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதைத்தான் என்ன பண்ணும்? எல்லா WBCஸும் ரெகக்னைஸ் பண்ணி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் திஸ் ஆன்டிபாடி என்ன பண்ணும்? அந்த ஆன்டிஜன் கூட ரியாக்ட் பண்ணி அந்த செல்ல காலி பண்ணும். ஓகே. ஸோ இப்போ ஏ பிளட் குரூப் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ ஏ பிளட் குரூப் அப்படின்னா பிளாஸ்மால என்ன ஆன்டிபாடி இருக்கும்னா பி ஆன்டிபாடி, விச் மீன்ஸ் பி ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டான ஆன்டிபாடி இருக்கும். ஓகே. அதே ஏக்கு எகெயின்ஸ்டா ஆன்டிபாடி இருக்க முடியுமா? முடியாது. ஏன்? அப்படி இருந்தா சொந்த பிளட் கூட ரியாக்ட் பண்ணி சொந்த பிளட் செல்ஸையே என்ன பண்ணுவது?
டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஏ பிளட் குரூப்னா பி ஆன்டிபாடி தான் இருக்கும், பி பிளட் குரூப்னா ஏ ஆன்டிபாடி இருக்கும். ரைட், அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ இங்க ஏபி ரெண்டுமே இருக்கே, அப்போ என்ன ஆன்டிபாடி இருக்கும்? ஆன்டிபாடியே இருக்காது. ஓகே, ஸோ ஏபி பிளட் குரூப்புக்கு ஆன்டிபாடியே இருக்காது. என்ன ஆன்டிபாடி இருக்காது? பிளாஸ்மால இந்த பிளட் குரூப்புக்கு அகேன்ஸ்டான ஆன்டிஜனுக்கான ஆன்டிபாடி இருக்காது. அதே ஓல ஏவும் இல்ல பியும் இல்ல, ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுக்கான ஆன்டிபாடியுமே என்ன இருக்கும்? ஓல இருக்கும். ஓகே, ஸோ ஆர்பிசியோட செல் மெம்பரைன்ல யார் இருப்பா? ஆன்டிஜென்ஸ் இருக்கும். அண்ட் அதோட பிளாஸ்மால யார் இருப்பா? ஆன்டிபாடிஸ் இருக்கும். இப்போ ஆர்பிசியோடதுல ஏ ஆன்டிஜென் இருக்கு அப்படின்னா அப்ப ஆன்டிபாடி என்னவா இருக்கும்? ஆன்டிபி ஆன்டிபாடியா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப ஏ பிளட் குரூப்பா இருக்கிற ஒரு ஆளுக்கு என்னால பி பிளட் குரூப்பை கொடுக்க முடியாது, டொனேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நான் பி பிளட் குரூப்பை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வர ஆர்பிசில யார் இருப்பா? பி ஆன்டிஜன் இருக்கும். ஆனா இந்த ஏ குரூப் இருக்கிற ஆளுக்கு ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு? பி ஆன்டிபாடி இருக்கு. அப்ப புதுசா ஒரு பி பிளட் குரூப்ல இருக்கிற ஆன்டிஜன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணி இந்த செல்லை டெஸ்ட்ராய் பண்ணிரும். ஓகே, கிளம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணி கிளம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? அங்க போய் எல்லா பிளட் வெசல்லையுமே அடைச்சுக்கும், பிளட் போகாது. ஓகே, இவென்ச்சுவலி காஸ் தி டெத். ஓகே, ஸோ அதனாலதான் பிளட் எல்லா பிளட்டுமே எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, மேட்சிங் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ். அப்ப ஏ பாசிட்டிவ்னா என்னென்ன ஆன்டிஜென்ஸ் இருக்கு? ஏ ஆன்டிஜன் இருக்கும் அண்ட் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்கு. இங்க ஏ ஆன்டிஜன் மட்டும்தான் இருக்கு. ஓகே, அப்ப இதோட இதுல பிளாஸ்மால என்ன ஆன்டிபாடி இருக்கு? ஆன்டிபி ஆன்டிபாடி. இங்கேயும் பி ஆன்டிபாடி. இங்க பி பாசிட்டிவ் which means பி ஆன்டிஜன் அண்ட் ஆர்ஹெச் இருக்கு, இங்க பி மட்டும்தான் இருக்கு, பி நெகட்டிவ்ல. ரைட், ஸோ இங்க என்ன ஆன்டிபாடி இருக்கு? ஆன்டி ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஸோ அகேன்ஸ்ட் தி ஆன்டிஜன் ஏ ஆன்டிபாடி இருக்கும். இங்கேயும் அதே தான். ஓகே, தென் அடுத்தது ஏபில ஏ ஆன்டிஜனும் இருக்கு, பி ஆன்டிஜனும் இருக்கு, ஆர்ஹெச்சும் இருக்கு. ஏபி பாசிட்டிவ்ல ஏபி நெகட்டிவ்ல ஏபி மட்டும்தான் இருக்கு. ஓகே, அப்ப இதோட இதுல பிளாஸ்மால நோ ஆன்டிபாடிஸ். ஓகே, இனி ஓ பாசிட்டிவ்ல நோ ஆன்டிஜென்ஸ் எக்ஸப்ட் ஆர்ஹெச், அதனால பாசிட்டிவ். இங்க ஆர்ஹெச்சுமே கிடையாது. ஸோ அப்ப இங்க யார் இருக்கா? ஆன்டி ஏ பி ரெண்டுமே இருக்கும், இங்கேயும் ஆன்டி ஏ பி ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ் இருக்கு. ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி அண்ட் ஓ. அப்போ நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா சர்ஃபேஸ்ல என்ன ஆன்டிஜன் இருக்கும் அண்ட் பிளாஸ்மால என்ன ஆன்டிபாடி இருக்கும்னு பார்க்கலாம். ஏ பிளட் குரூப்னு சொல்லிட்டேன், அப்பனா ஆன்டிஜன் என்னது? ஏ. என்ன ஆன்டிஜன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நாம நேம் கொடுத்துருக்கோம் பிளட் குரூப்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஏ. அப்பனா பிளாஸ்மால என்ன இருக்கும்? எஸ், ஆன்டி பி ஆன்டிபாடிஸ். அடுத்தது சர்ஃபேஸ்ல பிக்கு பி அண்ட் ஆன்டி ஏ. ஏபிக்கு ஏ பி ரெண்டுமே இருக்கும், இங்க எதுவுமே இருக்காது. ஓ பிளட் குரூப்ல இங்க எதுவுமே இருக்காது, ஆனா இங்க ஆன்டி ஏ அண்ட் பி ரெண்டுமே இருக்கும். ஓகே, so ABO blood group type A antigen, plasmaல anti B. okay, அதே type B இதுல B groupல B antigen anti A. ABல A antigenும் இருக்கு, B antigenும் இருக்கு, and இங்க antibodies கிடையாது. அடுத்தது O blood groupல yes antigens கிடையாது, so ரெண்டு antibodiesமே இருக்கும். so RH grouping, RH antigen similar to one present in rhesus monkey, நம்ம already பார்த்தோம். In the surface of RBCs, antigen is absent or called as RH negative. so மேல antigen RH antigen இல்ல அப்படின்னா that is negative blood groups. okay, if the antigen is present and அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? antigen இருந்துச்சு அப்படின்னா அது RH positive. okay, so RH factors இருக்கு. so this is RH positive, this is RH negative.
ஹியர் இதெல்லாமே நெகட்டிவ் பிளட் குரூப்ஸ். ஏன்னா இங்க எக்ஸ்ட்ராவா RH வரல. இங்க பாருங்க எக்ஸ்ட்ராவா RH ஆன்டிஜன் வந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ் பிளட் குரூப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ எனி பிளட் cannot be used. ஏன்? பிகாஸ் ரெசிபியன்ட் இருக்காங்க. ஸோ ரெசிபியன்ட் பாடியில இருக்கக்கூடிய ஆன்டிபாடி என்ன பண்ணுனா டோனார் பிளட்ல வரக்கூடிய ஆன்டிஜன் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ எப்பவுமே எப்படி பார்க்கணும்? எஸ், எந்த பர்சன் வந்து பிளட் வாங்குறாங்களோ, ஓகே, எந்த பர்சன் பிளட் வாங்கிக்கிறாங்களோ அந்த பர்சன், தட் லிவிங் பர்சனோட ஆன்டிபாடி அண்ட் வரப்போற பர்சனோட ஆன்டிஜன் கூட ரியாக்ட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ நான் தான் பிளட் வாங்க போறேன், எனக்கு தான் பிளட் கொடுக்க போறாங்க அப்படின்னா அப்போ என் பாடியில் இருக்கிற ஆன்டிபாடியும் கொடுக்க போறாங்கல்ல, அவங்களோட பிளட்ல இருக்கிற ஆன்டிஜனையும் தான் செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடது O பாசிட்டிவ். ஓகே, அப்போ எனக்கு ஒரு A பிளட் குரூப் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ என் பாடி O பாசிட்டிவ்னா அப்போ என்னோட ஆன்டிபாடிஸ் என்ன இருக்கு? A ஆன்டிபாடிஸும் இருக்கு, B ஆன்டிபாடிஸும் இருக்கு, ரைட்? அப்போ A பிளட் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? A பிளட் குரூப்ல என்ன இருக்கு? A ஆன்டிஜன் இருக்கு. அப்ப என் பாடியில இருக்கிற ஆன்டிபாடி will react with that antigen. அப்போ நாம அதை கொடுக்க முடியாது. அதே மாதிரி B பிளட் குரூப்பை கொடுக்க முடியுமா எனக்கு? No way, because they have B antigen and I have B antibody. ஸோ ரெண்டுமே ரியாக்ட் பண்ணும். ஸோ O பிளட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஏவும் கொடுக்க முடியாது, பியும் கொடுக்க முடியாது. அப்ப யார் தான் கொடுக்கணும்? O தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஓல என்ன இல்லை? ஆன்டிஜனே இல்லை. ஸோ என் ஆன்டிபாடி ரெண்டு ஆன்டிபாடியுமே ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. ஓகே, ஸோ என் ரெண்டு ஆன்டிபாடியுமே ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. அதனால யாரைத்தான் கொடுக்க முடியும்? ஓக்கு O தான் கொடுக்க முடியும். ஓகே, the blood of the donor has to be carefully matched with the blood of the recipient before any transfusion. Okay, RH should also be matched. RH குரூப்பையும் மேட்ச் பண்ணணும். ஸோ அப்போ RH குரூப் எப்படி மேட்ச் பண்ணுவோம்? RH குரூப்ங்கிறது ஒரு ஆன்டிஜன், கரெக்டா? ஸோ ஒரு புதுசா ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடிக்குள்ள வந்தா நம்ம பாடி என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும், ரைட்? அப்ப என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் பிளட் யாருக்கு தான் கொடுக்கணும்? பாசிட்டிவ் பிளட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஏன்னா ரெண்டு பிளட்லயுமே என்ன இருக்கும்? அப்ப RH ஆன்டிஜன் இருக்கும். அதனால ரெசிபியன்ட் பாடியில என்ன ஃபார்ம் ஆகாது? ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ RH பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஷுட் பி டொனேட்டட் டு பாசிட்டிவ் ஒன்லி. அப்ப நெகட்டிவ் கேன் பி டொனேட்டட் டு நெகட்டிவ் அண்ட் ஆல்சோ டு பாசிட்டிவ். ஏன்னா இந்த ஆளுக்கு தான் ஆன்டிஜனே இல்லையே. அப்ப நீங்க பாசிட்டிவ் கொடுத்தாலும் அவங்க பாடியில என்ன ஃபார்ம் ஆக போறது இல்ல? ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆக போறது இல்ல. ஓகே, சி ஆர்பிசில இருக்கக்கூடிய ஆன்டிஜன் எங்க இருக்கக்கூடியது? இது வந்து டோனாரோடது. ஓகே, இது ரெசிபியன்ட், யார் வாங்குறாங்களோ அவங்க பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடி. இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும்? கிளம்ப் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி ஃபுல்லா கிளம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? எஸ், ரெண்டு மேட்ச் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ லெட்ஸ் சி டைப் ஆஃப் பிளட் A. ஸோ அப்போ ஆன்டிஜன் என்ன இருக்கும்? A இருக்கும். அப்போ ஆன்டிபாடி B இருக்கும், ரைட்? அப்போ பிளட் டைப்ஸ் தட் கேன் பி ரிசீவ்டு ஃப்ரம். அப்போ யாரெல்லாம் இவங்களுக்கு டொனேட் பண்ணலாம்? ஓகே, அப்ப யாரெல்லாம் இவங்களுக்கு டொனேட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம்? இவங்களோட பிளாஸ்மா பார்க்கணும், பிளாஸ்மால இருக்கிற பிளட் என்ன ஆன்டிபாடி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்னா அப்ப டோனரோடது என்ன பார்க்கணும்? டோனரோட ஆன்டிஜன். எஸ், ஆல்வேஸ் ரிமெம்பர், டோனருக்கு ஆன்டிஜன் பார்க்கணும் அண்ட் ரெசிபியன்ட்டுக்கு ஆன்டிபாடி பார்க்கணும். இந்த ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ டோனரோட ஆன்டிஜன், ரெசிபியன்ட்டோட ஆன்டிபாடி தான் பார்க்கணும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பிளட் டைப்ஸ் தட் கேன் பி ரிசீவ்டு ஃப்ரம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்னா யார்கிட்ட இருந்து வாங்க போறோமோ அவங்களோட ஆன்டிபாடியும் இங்க இருக்கிற ரெசிபியன்ட்டோட பிளாஸ்மாவையும் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ B ஆன்டிபாடி இருக்கு. அப்போ யாரை கொடுக்க முடியாது? B பிளட் குரூப் கொடுக்கவே முடியாது. ஓகே, அப்போ அது இல்லாம Aவும் கொடுக்கலாம், Oவும் கொடுக்கலாம். ஓகே, தென் பிளட் டைப்ஸ் தட் கேன் பி டொனேட்டட் டு. அப்ப ஏவை யாருக்கு டொனேட் பண்ண முடியும்? அப்ப நான் இப்ப ஏல என்ன பார்க்கணும்? ஆன்டிஜன் பார்க்கணும். ஏன்னா இங்க ஏ தான் டோனர். ஸோ இங்க ஆன்டிஜன் A, ரைட்? அப்ப ஆன்டிபாடி A இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்ப ஆன்டிபாடி A இல்லாம இருக்கிறது யார் யாரு? எஸ், இதுக்கு இல்ல அண்ட் ஏபிக்கு இல்ல. பாக்கி எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? ஆன்டிபாடி A இருக்கு. அப்ப யார் யாருக்கு கொடுக்கலாம்? ஏக்கு கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் B. Bல
யாரெல்லாம் பிக்கு டொனேட் பண்ணலாம்? பியும் ஓவும் தான் பிக்கு டொனேட் பண்ண முடியும். ஏன்னா பில ஆன்டிபாடி ஏ இருக்கும், அதனால ஏ சம்பந்தப்பட்ட யாருமே டொனேட் பண்ண முடியாது. ஸோ ஏவும் பண்ண முடியாது, ஏபியும் பண்ண முடியாது. அப்ப யார் தான் பண்ண முடியும்? பியும் ஓவும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப பியை யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும்? பி வந்து யாருக்கு கொடுக்கலாம்? பி ஆன்டிபாடி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அப்ப யாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது? இங்கேயும் கொடுக்க முடியாது, இங்கேயும் கொடுக்க முடியாது. அப்ப பாக்கி 2 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அந்த பாக்கி 2 பேர் யாரு? பி அண்ட் ஏபி. ஓகே, ஸோ பி அண்ட் ஏபி. நெக்ஸ்ட் ஏபி. இட்ஸ் ஆல்ரெடி ஏபி டைப், ரைட்? ஸோ அப்ப ஏபி டைப் ஏபி கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், ஏ கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், பி கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், ஓ கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா இவங்களுக்கு தான் பிளாஸ்மால என்ன கிடையாது? ஆன்டிபாடியே கிடையாது. ஸோ அப்ப யாரு கொடுத்தாலும் ரியாக்ட் பண்ணாது. ஓகே, பட் இது யாருக்கு கொடுக்க முடியும்? இதோட பாடியில என்ன இருக்கு? ஏ ஆன்டிஜனும் இருக்கு, பி ஆன்டிஜனும் இருக்கு. ஓகே, அப்ப இது யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும்? எஸ், ஏபிக்கு தான் கொடுக்க முடியும். வேற யாருக்காவது கொடுக்க முடியுமா? நோ, வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஓ. ஓ பொறுத்த வரைக்கும் ஆன்டிஜனே இல்ல. ஓகே, அப்ப யாரு கூடயும் ரியாக்ட் ஆக போறது கிடையாது. அப்ப என்ன ஆகலாம்? ஓவை யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஸோ ஏக்கு கொடுக்கலாம், பிக்கு கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம், அண்ட் அதோட சொந்த டைப்பான ஓக்கும் கொடுக்கலாம். ஆனா யார்கிட்ட இருந்து வாங்க முடியும்? ஓகே மட்டும்தான் வாங்க முடியும். ஓகே, ஏன்னா அந்த கிட்ட எல்லா ஆன்டிபாடிஸும் இருக்கு. ஓகே, ஸோ ஓ வந்து எல்லா பிளட்டுக்குமே டொனேட் பண்ணலாம், ரைட்? ஸோ த ஓ இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் டோனர். ஓகே, அதே ஏபி பாருங்க, எல்லாத்துக்கிட்ட இருந்துமே ரிசீவ் பண்ணிக்கும், ரைட்? ஸோ ஏபி பிளட் குரூப்பை நம்ம என்ன சொல்றோம்னா யூனிவர்சல் அக்செப்டர். ஓகே, இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஸோ இது அது கூட RH ஆன்டிஜனையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஓகே, ஸோ இதுல பாசிட்டிவ் பிளட் குரூப் இருந்தா யாருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும்? பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், ரைட்? நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓகே, அப்ப யார்கிட்ட வாங்கிக்கலாம்? பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவா இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், நெகட்டிவா இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம். ஓகே, அதே நெகட்டிவா இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? நெகட்டிவா இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆனா ரிசீவ் பண்ணும்போது நெகட்டிவா இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, பாக்கியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததோட சேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது RH இன்காம்பேக்டிபிலிட்டி. ஸோ இது மெயினா நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா பிரெக்னென்ட் மதர்ஸ் அண்ட் அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற ஃபீட்டஸ். ஓகே, யூட்ரஸ்ல இருக்கிற ஃபீட்டஸ்க்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Between the RH negative blood of a pregnant mother with RH positive of a fetus, இங்கே தான் பிரச்சனை வருது. ஸோ மதர் மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. RH negative of pregnant mother and RH positive of the fetus. Sentence type of question, don't confuse it with plus or minus. ஓகே, அதுல கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னெண்டா இருக்கும்போது பாப்பாவது பாசிட்டிவ் பிளட், ஆனா மதர்து நெகட்டிவ் பிளட். அப்ப மதர்ல நெகட்டிவ்னா மதர்ல RH ஆன்டிஜன் இருக்கா? கிடையாது. மதர்ல RH ஆன்டிஜன் இப்ப இல்ல. இப்ப என்ன ஆகுது? ஃபீட்டஸ் வந்து ஃபீட்டஸ்கோட பிளட்டும் அம்மாவோட பிளட்டும் மிக்ஸே ஆகாது, பிளாசண்டா பாத்துக்கும். பட் டெலிவரி டைம்ல என்ன ஆகும்னா, பிளாசண்டா ரப்சர் ஆகி கீழே வரும்போது, ஓகே, பிளாசண்டா யூட்ரஸ்ல இருந்து வரும்போது என்ன ஆகும்னா, சம் பிளட் வில் கெட் எக்ஸ்போஸ்ட் டு தி மதர்ஸ் பிளட். ஓகே, இப்ப ஃபீட்டஸோட பிளட் கொஞ்சம் மதர்ஸ் பிளட்ல எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன நடந்திருக்கும்? fetus bloodல இருக்கிற RH antigen will get exposed to mother's blood. mother's bloodல RH antigen இருக்கா? இல்ல. அப்ப என்ன நடக்கும்? இங்க mother's bodyல antibody produce பண்ணி வச்சிரும். ஓகே, அப்ப RH பாசிட்டிவ்க்கு against antibody produce பண்ணும். ஓகே, so antibody ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, they will have an memory cell. so இது என்ன பண்ணும்? சேவ் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி ஒரு ஆன்டிஜன் வந்தா இந்த மாதிரி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி தான் நம்ம அட்டாக் பண்ண போறோம்னு சேவ் பண்ணி வச்சுக்கும். அப்ப நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆன்டிபாடி பார்க்கும்போது என்ன பண்ணும்? டைரக்டா போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ அம்மா செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சில எந்த பிரச்சனையும் கிடையாது. பாப்பா டெலிவரி ஆயாச்சு, பிளட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அம்மாவோட பிளட்ல. அண்ட் அம்மாவோட பிளட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருச்சு, மெமரி செல் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ அம்மா RH நெகட்டிவ்,
செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகும்போது RH நெகட்டிவா இருந்தா எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனா செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகும்போது RH பாசிட்டிவா இருந்தது பாப்பா அப்படின்னா என்ன பிரச்சனை நடக்கும்? அம்மா அதுல ஆல்ரெடி RH பாசிட்டிவ் எகெயின்ஸ்டா WBC பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நீங்க நினைக்கலாம், மேம் அப்ப வந்து பிளாசண்டா இருக்குல்ல நடுவுல, அப்ப ரெண்டும் மிக்ஸ் ஆகாதுல்ல. பிளட் ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. ஆனா WBC இஸ் an amoeboid செல். அது என்ன பண்ணும்? பிளாசண்டாவை கிராஸ் பண்ணி போகும். ஓகே, சோ அப்ப என்ன பண்ணும்? அம்மாவோட ஆன்டிபாடிஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிரும். RH பாசிட்டிவ் எகெயின்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆனது ஃபுல்லா என்ன ஆகும்? பிளாசண்டா வழியா போயிட்டு பேபியோட RBCஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால பேபிஸ் என்ன ஆகும்? டெத் வரைக்கும் ஆகலாம். சான்சஸ் ஆர் தேர். ஓகே, so RH negative blood of the mother in first pregnancy, the two bloods are well separated by placenta. So first always remember, first pregnancy la problem nahi, problem kedayad. Okay, so amma negative papa positive inga dhaan problem varum. Okay, adhe vanda amma negative papa negative no issue, amma positive papa positive no issue at all. amma positive ஆ இருந்து பாப்பா நெகட்டிவா இருந்தா அப்பவும் இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னா பாப்பாவோட WBC போய் அம்மாவை அட்டாக் பண்ண போறது கிடையாது. ஏன்னா WBCஸே முழுசா அங்க எதுவுமே ஃபார்ம் ஆயிருக்காது. அப்படியே ஆயிருந்தா கூட பாப்பா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்போஸே ஆகுது. ரைட், அப்போ நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட், இப்ப அம்மா நெகட்டிவ் அண்ட் பாப்பா பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி எந்த இஷ்யூவும் கிடையாது, டெலிவரி ஆயாச்சு. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பிளட் அந்த டைம்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். டெலிவரி டைம்ல அந்த எக்ஸ்போஸ் ஆன பிளட்டுக்கு எகெயின்ஸ்டா ஆன்டிபாடி ரெடி பண்ணி வச்சிரும் அம்மாவோட பாடியில. ஓகே, இப்போ செகண்ட் பிரெக்னன்சி. செகண்ட் பிரெக்னன்சில RH நெகட்டிவா இருந்தா இஷ்யூஸ் கிடையாது. பட் RH பாசிட்டிவா அந்த என்ன ஆகும்? அம்மா பாடியில் இருக்கிற ஆன்டிபாடிஸ் ஃபுல்லா பிளாசண்டா வழியா பாப்பா கிட்ட போயிட்டு பாப்பாவோட எல்லா RBCஸையும் என்ன பண்ணும்? டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இதுக்கு பேர் தான் என்னன்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். ஓகே, எரித்ரோசைட்ஸ் ஃபுல்லா காலி பண்றது. ஓகே, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். சோ இதுல என்ன நடக்கும்? destroys the fetal RBC, so causes severe anemia and jaundice to the baby. சோ அதனால என்ன நடக்கும்? anemia and jaundice வரும். anemia-னா decrease in the hemoglobin levels or RBC levels கம்மியாகிறது. and jaundice அப்படிங்கிறது yellow deposition நடக்கும். right, because of பில்லிருபின் பில்லிவர்டன் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகறனால. ஓகே, சோ இது பாப்பா yellowing of eyes, skin, இதெல்லாம் ஜாண்டிஸ். ஓகே, ப்ரிவென்ஷன். சோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி டெலிவரி ஆயாச்சு. இப்போ நமக்கு தெரியும் பாப்பாவோட பிளட் என்ன, அம்மாவோட பிளட் என்ன நமக்கு தெரிஞ்சிடும். ரைட், சோ அம்மாவோட பிளட் பாசிட்டிவ், அம்மாவோட பிளட் நெகட்டிவ் அண்ட் பாப்பாவோட பிளட் பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ அம்மாவோட பாடியில ஆல்ரெடி ஒரு RH-க்கு எகெயின்ஸ்டா, ரைட், RH-க்கு எகெயின்ஸ்டா ஒரு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆயிருக்கும். ரைட், அம்மாவோட பாடியில இந்த RH-க்கு எகெயின்ஸ்டா ஃபார்ம் ஆன அந்த ஆன்டிபாடியை நாம என்ன பண்ண போறோம்? டெஸ்ட்ராய் பண்ண போறோம். அவ்வளவுதான். சோ அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, anti-RH ஆன்டிபாடி. ஓகே, அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக. சோ அப்ப இப்போ அந்த மெமரி செல் ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப அடுத்த பிரெக்னன்சில ப்ராப்ளம் வருமா? வராது. ஓகே, so the administration of anti-RH antibodies to the mother immediately after the delivery of the first child. immediate-ஆ நம்ம என்ன பண்ணணும்? இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சைல்ட் டெலிவரி ஆனோனே. அப்ப செகண்ட் சைல்டுக்கு ப்ராப்ளம் வருமா? செகண்ட் சைல்டுக்கு ப்ராப்ளம் வராது. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சர்க்குலேட்டரி பாத்வேஸ். ஸோ சர்க்குலேட்டரி பாத்வேஸ் ஆல்ரெடி நம்ம வந்து அனிமல் கிங்டமில் பார்த்த மாதிரி we have two circulatory patterns are there. என்னென்ன இருக்கு? ஓப்பன் சர்க்குலேட்டரி அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி. ஓப்பன் சர்க்குலேட்டரி நம்ம என்னன்னு பார்த்தோம்? எஸ், பிளட் வெசல்ஸ் இருக்கும், ஆர்டரிஸ் வரும், ஆனால் பாடி கேவிட்டியில் அப்படியே ஓப்பன் அப் ஆகும். அண்ட் ஃப்ரம் பாடி கேவிட்டி வெயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும் அண்ட் இட் வில் ஓப்பன் இன் டு தி ஹார்ட். ரைட், இப்படி தான் பார்த்தோம். ரைட், ஸோ இங்கே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? டைரக்டாக ரத்தத்திலே மூழ்கி இருக்கும். am I right? அதே வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரினா என்னது பார்த்தோம்? they will have the capillaries. so arteries will end in the capillaries and veins will start in the capillaries. so எங்கேயுமே ஓப்பன் அப் ஆகி பாடி கேவிட்டியில் பிளட் கொட்டாது. ஓகே, அந்த பைப்லைன் சிஸ்டத்திலேயே இருக்கும். so that is closed circulatory system. so open circulatory system is present in arthropods, mollusk, market. okay, இது ரொம்ப important MCQ. where blood pumped by the heart passes through the large vessels into the open spaces or body cavities called sinuses. so body cavities தான் நம்ம என்ன சொல்றோம்? சைனசஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ மொலஸ்க்லயே ஒரு கிளாஸ் இருக்கு, செஃபலோபோடா. ஸோ இதுக்கு மட்டும் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், பட் ஆல் அதர் மொலஸ்க் ஹேவ் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, ஸோ
So this is open circulatory system. So இங்க எந்த கனெக்ஷன்ஸும் இருக்காது, டைரக்டா பாடி கேவிட்டில blood ஓபன் ஆகும். பட் இது closed circulatory system, they will have the capillaries, so ends in capillaries and starts in capillaries. So closed circulatory system present in எங்கெல்லாம் இருக்கு, annulidல இருந்து chordates எல்லாத்துலயுமே இருக்கு, where blood pumped by the heart is always circulated through the closed network of blood vessels. This closed system is more advantageous. It is very important. ஏன்னா இது important MCQ statement type of questionல வரும். So closed system தான் என்னது more advantageous when compared to open circulatory. ஏன்னா flow இங்க more precisely regulated, more precise ஆன இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் blood. Okay, so this is more advantageous. All vertebrate possess muscular chambered heart. Yes, எல்லா vertebrates-க்குமே muscular chambered heart and all chordates-க்கு heart எந்த side இருக்கும், ventral side or dorsal side? Yes, animal kingdom-ல படிச்சிருக்கோம். Yes, it is on ventral side. Okay, so fishes have two chambered heart, one atrium and one ventricle. ரெண்டு chamber தான் இருக்கும் fishesக்கு. அதுதான் என்னென்ன, ஒரு atrium இருக்கும், ஒரு ventricle இருக்கும். And இது fishesல complete deoxygenated blood மட்டும் தான் வரும். Okay, complete deoxygenated blood மட்டும் தான் heartல circulate ஆகும். Okay, so amphibians and reptiles except crocodiles have three chambered heart. So amphibianக்கும் reptileக்கும் three chamberனா two atria and one ventricle இருக்கும். Okay, except crocodile. ஏன்னா crocodile, birds and mammals இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், four chambered heart இருக்கும். Okay, so four chambered means two atria plus two ventricle. Okay, two atria and two ventricle இருக்கும். So this is the two chambered heart, ஒரு ventricle ஒரு atrium தான் இருக்கும். பாடியில் இருக்கிற எல்லா பாடியில் இருக்கிற எல்லா deoxygenated blood-ஐயும் கலெக்ட் பண்ணும் heart atrium to ventricle to gillsக்கு போகும். gillsல என்ன ஆகும், purify ஆகும். gillsல இருந்து பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே blood vessels போகும் and again it collects the deoxygenated blood. so இங்க மட்டும் தான் two chambered heartல மட்டும் தான் deoxygenated blood மட்டும் போகும். okay, oxygenated blood heartக்கு போகாது. and this one is three chambered. so atrium ஒரு atrium, இங்க ஒரு atrium and ஒரே ஒரு ventricle தான் இருக்கும். and இங்க என்ன ஆகும்னா oxygenated and deoxygenated blood get mixed. okay, so இந்த இடத்துல என்ன ஆகும், oxygenated and deoxygenated blood என்ன ஆகும், mix ஆகும். so அது எங்க, three chambered heart is present in yes amphibians and reptiles except crocodileக்கு four chambered heart. Fishes, the heart pumps out deoxygenated blood which is oxygenated by the gills and supplied to the body from where the deoxygenated blood returns to the heart. This is very important. heartல வந்து deoxygenated blood மட்டும் தான் இருக்கும். யாருக்கு, yes fishesக்கு two chambered heart. so amphibians and reptiles la left atrium receives oxygenated blood. This is very important. left atrium oxygenated blood, humans la ikkra mariye da. right atrium deoxygenated blood, but இந்த ரெண்டு ஒரே ventricle la தான் pass ஆகும். okay, the right atrium receives deoxygenated blood from the body. the single ventricle pumps out mixed blood. இது single ventricle வந்து mixed blood pump out பண்றதனால தான் இத நம்ம என்ன சொல்றோம், incomplete double circulation அப்படினு சொல்றோம். okay, so this is called as incomplete double circulation. இது முழுசா double circulation கிடையாது, incomplete. so this one is in fishes. so ஒரு atrium and ஒரு ventricle, only deoxygenated blood. இங்க amphibians and some reptilesல ரெண்டு atrium இருக்கு, ஒரு ventricle இருக்கு and இதுல ஃபுல்லா deoxygenated blood, right side, left side ஃபுல்லா oxygenated blood. so oxygenated blood is coming from yes lungs இல்லனா skin. okay, it depends on the organism. so இந்த ரெண்டுமே mix ஆகி தான் வெளிய போகுது. okay, so here it is incomplete double circulation. இது முழு double circulation கிடையாது. so incomplete double circulation. அதே crocodilesக்கு, birdsக்கு, mammalsக்கு எல்லாத்துக்குமே இருக்கிறது four chambered heart. இங்க mixing of oxygen mean deoxygenated and oxygenated blood நடக்காது. இங்க mixing நடக்கவே நடக்காது. so இங்க இருந்து yes right atriumல deoxygenated blood வரும், right ventricleக்கு போகும், ventricleல இருந்து lungsல இருந்து left atrium, left ventricle to body parts. so இது systemic circulation and this one is yes pulmonary circulation. so ரெண்டு different circulations கரெக்ட்டா demarcated-ஆ இருக்கறனால mixing of blood இல்ல. so இத நாம என்ன சொல்றோம், complete double circulation சொல்றோம். okay, so that is seen in birds, mammals and crocodiles. Birds and mammals have four chambered heart, that is two atria and two ventricles. so
oxygenated blood from the lungs enters the left atrium and deoxygenated blood from the body enters the right atrium. So ventricle pumps blood out without any mixing, ensuring two separate circulatory pathways, that is double circulatory system. ஹியூமனில் இருக்கிறதும் டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ நம்ம ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆல்சோ கால்ட் அஸ் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அ மஸ்குலர் சேம்பர்டு ஹார்ட், a network of closed branching blood vessels and blood, the fluid which is circulated. So என்னெல்லாம் இருக்குது ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, மஸ்குலர் சேம்பர்ட் ஹார்ட் இருக்குது, நெட்வொர்க் ஆஃப் க்ளோஸ்டு பிரான்ச்சிங் பிளட் வெசல்ஸ் இருக்குது, அண்ட் பிளட் இருக்குது. இந்த மூணுமே சேர்ந்தது தான் என்னது ஹியூமனோட சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஹார்ட் எப்படி இருக்குது? ஹார்ட் வந்து மீசோடர்மலி டிரைவ்டு. திஸ் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேறு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மீசோடர்மலி டிரைவ்டு ஒன்று படித்தோம். எங்கே படித்தோம்? எஸ், போய் செக் பண்ணி பாருங்கள், அனிமல் கிங்டம். ஓகே, heart, the mesodermally derived organ, is situated in the thoracic cavity in between the two lungs, slightly tilted to the left. So ரெண்டு லங்குக்கு நடுவில் இருக்கும், slightly tilted to the left. அதனால நம்ம என்ன சொல்கிறோம், ஹார்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பட் ஆக்சுவலாக மிடிலிருந்து லெஃப்டில் டில்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸ்டாண்டத்துக்கு பின்னாடி மிடிலிருந்து கொஞ்சம் லெஃப்டில் டில்ட் ஆகிருக்கும். இட் ஹேஸ் த சைஸ் ஆஃப் கிளன்ச்டு ஃபெஸ்ட். ஸோ உங்கள் கையை அப்படி மடக்கி பிடிச்சிங்கன்னா என்ன சைஸ் வருதோ அதுதான் உங்கள் ஹார்ட்டோட சைஸாக இருக்கும், மோர் ஆர் லெஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ப்ரொடெக்டட் பை த டபுள் வால்ட் மெம்பரேனியஸ் பேக், பெரிகார்டியம். ஸோ இதை சுற்றி ஒரு டபுள் மெம்பரேன் ஒரு பேக் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் பெரிகார்டியம். அண்ட் பெரிகார்டியம் அந்த ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவில் கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஸோ இது எதுக்காக இருக்குது? எஸ், மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ உங்கள் கையை இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிங்கன்னா உங்கள் ஹார்ட்டோட சைஸ் இருக்கும். ஓகே, ஸோ பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஸோ இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், நடுவில் இருக்கிறது பெரிகார்டியல் ஃப்ளூயிடு. ஓகே, ஸோ ஹார்ட்டை டேமேஜ்லேருந்து காப்பாற்றுறக்கு, ஃப்ரிக்ஷன்லேருந்து காப்பாற்றுறக்கலாம் தான் இந்த ஃப்ளூயிடு இருக்குது. ஓகே, அவர் ஹார்ட் ஹேஸ் 4 chambers, 2 relatively small upper chambers. So this is important. Ventricles விட atria is small, so 2 upper chamber, small upper chamber called atria, and 2 larger lower chamber called ventricles. So 2 large lower chamber called ventricles. A thin muscular wall called interatrial septum separates the right and the left atria. So right atriaவும் left atriaவும் separate பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு செப்டம் இருக்கும். Okay, so this is one atria. ஓகே, ஸோ இது ஏட்ரியாவை செப்பரேட் பண்ணுறக்காக இருக்கக்கூடிய செப்டம். அதே மாதிரி திஸ் ஒன் வென்ட்ரிக்கலை செப்பரேட் பண்ணுறக்காக இருக்கக்கூடிய செப்டம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டர் ஏட்ரியல் செப்டம் அண்ட் திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். Okay, so left and right ventricles and atria. So these words are very important. So see, right atrium, left atrium, right ventricle, left ventricle. So இந்த ரெண்டுக்கும் நடுவில், ரெண்டு ஏட்ரியத்துக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் இன்டர்ஏட்ரியல் செப்டம், ரெண்டு வென்ட்ரிகலுக்கு நடுவுக்கு பேர் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் தான் ரொம்ப திக்காக இருக்கும் when compared to interatrial septum. Okay. The atrium and the ventricle of the same side are also separated by a thick fibrous tissue called atrioventricular septum. So atriumத்தை விட இதுதான் திக்காக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஏட்ரியத்துக்கு நடுவுலையும் ஒரு செப்டம் இருக்கும். சாரி, ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிகல் நடுவுலையும் செப்டம் இருக்கும். ரைட் சைடு ஒரு செப்டம் இருக்கும், லெஃப்ட் சைடு ஒரு செப்டம் இருக்கும். அண்ட் இந்த செப்டத்தில் வால்வ்ஸ் இருக்கும். ஓகே, திஸ் செப்டம் வில் ஹாவ் தி வால்வ்ஸ், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வால்வ்ஸ் இருக்கும். ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். Okay, atrium and ventricular, the atrium and the ventricle of the same side are also separated by a thick fibrous tissue called atrioventricular septum. So right atrioventricular septum, left atrioventricular septum. However, each of these septa are provided with an opening through which the two chambers of the same side are connected. So இங்க ரெண்டுல என்ன இருக்கும், இந்த செப்டத்தில் ஓப்பனிங் இருக்கும். பட் இன்டர் ஏட்ரியல் செப்டத்திலேயோ இல்லை இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டத்திலேயோ எந்த விதமான ஓப்பனிங்ஸும் இருக்காது. பட் atrioventricular septத்தில் தான் என்ன இருக்கும், ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஓகே, the opening between the right atrium and the right ventricle is guarded by the valve formed of 3 muscular flaps called or cusps. So இது என்ன சொல்லுவோம்னா tricuspid valve. So tricuspid is in the right side, that is very important. So right side எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி 3 cusps இருக்கும். ஓகே, இதில் தான் ஓப்பனிங் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 கஸ்ப், இது ஒரு கஸ்ப், இது ஒரு கஸ்ப் அண்ட் இது ஒரு கஸ்ப். ஸோ 3 கஸ்ப்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் tricuspid valve. ஸோ tricuspid valve is seen in right side of the
ஹார்ட்ல ஏட்ரியத்துக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில். அதே லெஃப்ட் சைடில் ஏட்ரியத்துக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் பைகஸ்பிட் ஆர் மிட்ரல் வால்வ்னு சொல்லுவோம். ஓகே, பைகஸ்பிட் ஆர் மைட்ரல் வால்வ். ஸோ ரெண்டு கஸ்பு மட்டும்தான் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ வேரியஸ் பைகஸ்பிட் ஆர் மைட்ரல் வால்வ் காட்ஸ் தி ஓப்பனிங் பிட்வீன் தி லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ பைகஸ்பிடுக்கு தான் இன்னொரு பேர் மைட்ரல் வால்வ் இருக்குது. ட்ரைகஸ்பிடுக்கு எந்த பேருமே உங்கள் புக்கில் கொடுக்கல. ஓகே, so the openings of the right and the left ventricle into the pulmonary artery and the aorta respectively are provided with the semilunar valves. So நடுவுல என்ன இருக்காங்க? Semilunar valves. இது எங்க இருக்கு? The opening of the right and the left ventricle into the pulmonary artery and aorta, which means right atriumத்திலிருந்து right ventricleக்கு தான் blood போகும். right ventricleலிருந்து blood அடுத்து எங்க போகும்? பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகும். ஸோ பல்மனரி ஆர்ட்ரிக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவுலையும் வேல்வ்ஸ் இருக்குது. தட் இஸ் செமிலூனார் வேல்வ்ஸ். அதே மாதிரி இந்த சைடில் சைமல்டேனியஸாக லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் வரும். அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அடுத்து எங்கே போகும்? அயோட்டாக்கு போகும். ஓகே, ஸோ அங்கேயும் வேல்வ்ஸ் இருக்குது. தட் இஸ் செமிலூனார் வேல்வ்ஸ். ஓகே, வேல்வ்ஸ் in the heart allows the flow of blood in only one direction. Is very important sentence type of question. Okay, it will allow blood flow in only one direction. Okay, that is from the atria to the ventricles and from ventricles to the pulmonary artery or aorta. ஒரே direction தான், திருப்பி back flow கிடையாது. These valves prevent any back flow. Okay, so இப்போ நம்ம பார்க்கலாம் எது எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு. Okay, this is the right atrium. ரைட் ஏட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கல் போகிறதுக்கு பிளட் போகிறதுக்கு இங்கே 3 கஸ்ப்ஸ் இருக்கிற ஒரு வால்வ் இருக்குது. ஓகே, திஸ் வால்வ் இஸ் கால்ட் அஸ் ட்ரைகஸ்பிட் வால்வ். ஓகே, இப்போது இங்கே வந்த பிளட் வில் கோ இன் டு தி பல்மனரி ஆர்ட்ரி. ஓகே, பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகும். பல்மனரி ஆர்ட்ரியிலேருந்து அது எங்கே போகும்? எஸ், லங்ஸ் போகும். எஸ், ஓகே, ஸோ அங்கே தான் போகும். எதுக்கு? டிஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட் ஆகிறதுக்காக. ஸோ இது வென்ட்ரிக்கல்லிருந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகும்போது இங்கேயும் என்ன இருக்குது? செமிலூனார் வால்வ்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 2 வால்வ்ஸ் ஓவர். அடுத்து இந்த லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா லங்ஸில் இருந்து லெஃப்ட் சைடெலாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற பிளட் என்னாகும்? லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். ஓகே, ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் போகும்போது இங்கே இருக்கிறது தான் யார்? பைகஸ்பிட் வால்வ் ஆர் மைட்ரல் வால்வ். இனி இங்கே இருக்கிற பிளட் அடுத்து எங்கே போகும்? தீஸ் ஆர் ஆக்சிஜனேட்டட் பிளட், ரைட்? ஸோ ஃபுல் பாடி பார்ட்ஸுக்கு போகணும். ஸோ அயோட்டாக்கு போகும். ஸோ அயோட்டா தான் இது. ஓகே, ஸோ இது அயோட்டாவோட வால்வ். தே ஆர் ஆல்சோ நத்திங் பட் செமிலூனார் வால்வ்ஸ். ஓகே, ஸோ எப்படி போகும்? பிளட்ல ட்ரைகஸ்பிட், then semilunar valves, again bicuspid, again semilunar valves of aorta. ஸோ இது ஒரே ஒரு டைரக்ஷன் தான். இது திருப்பி ஃப்ளோ நடக்காது, பேக்வேர்டில் நடக்காது. வென்ட்ரிக்கல்லேருந்து ஏட்ரியத்துக்கு பிளட் ஃப்ளோ நடக்காது. ஓகே, ஸோ பேக் ஃப்ளோ இருக்காது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன வச்சுருக்கோம்? எஸ், வால்வ்ஸ் இருக்குது. The entire heart is made up of cardiac muscle. This is very important. Our heart is myogenic னு சொல்லுவோம். It is fully made up of muscles and it can generate its own potential, its own impulses. Okay, so அதுவும் யார் தான் டெவலப் பண்ணுறா? modified muscles தான் டெவலப் பண்ணும். Okay, the walls of the ventricles are much thicker than that of the atria. This is very important MCQ or sentence type of question. So ventricles தான் much thicker than that of the atria. ஏன்? ஏட்ரியாவிலிருந்து கான்ட்ராக்ட் பண்ணி வென்ட்ரிக்கல்ஸ் தள்ளணும். இட் இஸ் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி. ஸோ ஈஸியாக பண்ணிட முடியும். ஆனால் வென்ட்ரிக்கல்ஸ் என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ்ஃபுல்லாக பம்ப் பண்ணி வெளியே தள்ளணும். ஸோ அயோட்டாக்கும் பல்மனரி ஆர்ட்ரிக்கும் தள்ளணும், ரைட்? ஸோ இட் இஸ் எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. ஸோ அங்கேருந்து என்ன இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பம்ப் பண்ணி தள்ளணும். ஸோ அதனால தான் என்ன இருக்கும்? அங்கே மசில்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் என்னது? வென்ட்ரிக்கல் இஸ் மச் திக்கர் தேன் தட் ஆஃப் தி ஆர்ட்ரியா, much thicker than that of the atria. So a specialized cardiac musculature called nodal tissue is also distributed in the heart. So இது இல்லாம nodal tissues இருக்கு ஹார்ட்ல. ஓகே, இந்த nodal tissues தான் என்ன ஜெனரேட் பண்ணுது? இம்பல்சஸ் ஜெனரேட் பண்ணுது. எதுக்காக இம்பல்சஸ் ஜெனரேட் பண்ணுது? ஹார்ட் பீட்டிங்காக, ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. ஓகே, நம்ம இப்போ கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹியர், ஸோ இந்த இடத்துல, ஸோ இது என்ன ஏட்ரியம்? ரைட் ஏட்ரியம் ஆர் லெஃப்ட் ஏட்ரியம்? திஸ் இஸ் நத்திங் பட் எஸ், right atrium. Okay, this one is left atrium. So right atriumத்தோட right sideல இருக்கிற upper cornerல இருக்கிற இந்த nodal tissue பேர் தான் என்னது? SA node, that is sinoatrial node.
ஓகே, இது ஒன்றும் கிடையாது, மசில்ஸ் தான். மசில்ஸ் என்ன ஆயிருக்கு, மாடிஃபை ஆயிருக்கு. ஓகே, மசில் டிஷ்யூஸ் காட் மாடிஃபைட் டு ஃபார்ம் எஸ்ஏ நோட். ஓகே, ஸோ இந்த எஸ்ஏ நோட்ல என்ன ஆகும்னா, இங்கேருந்து தான் இம்பல்சஸ் ஜென்ரேட்டே ஆகும். ஓகே, ஸோ பிரெயின்ல இருந்து வர இம்பல்ஸ்ல ஹார்ட் பீட் ஆக ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது, ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. இது எங்கேருந்து டெவலப் ஆகும், இந்த எஸ்ஏ நோட்ல இருந்து டெவலப் ஆகும். ஓகே, ஸோ இந்த எஸ்ஏ நோட்ல இருந்து டெவலப் ஆகி 2 ஏற்றியத்துக்குமே வரும். அண்ட் 2 ஏற்றியமே கான்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அது என்ன ஆகும் அடுத்தது, இங்கே ஒரு மாடிஃபைட் டிஷ்யூ இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் எஸ் ஏவி நோடு, ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு. ஸோ இது எங்க இருக்கு, அதே ரைட் ஏட்ரியத்தோட லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. ஓகே, ஆனா எங்க இருக்கு, ரைட் ஏட்ரியத்தோட லெஃப்ட் லோவர் கார்னர்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த டிஷ்யூ தான் என்னது, ஏவி நோட். அண்ட் இந்த டிஷ்யூ என்ன பண்ணும், இதை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அண்ட் அகைன் இதை பண்டில் ஆஃப் ஹிஸ் வழியா அனுப்பும். ஓகே, இதுக்கு பேர் பண்டில் ஆஃப் ஹிஸ். இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ்ல இருந்து என்ன ஆகும், பர்கின்ஜி ஃபைபர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வழியா என்ன ஆகும், ஃபுல் வென்ட்ரிகல்ஸ்க்கும் இம்பல்சஸ் பாஸ் ஆகும். ஓகே, ஸோ ரூட் என்னது, ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோட், எஸ்ஏ நோட்ல இருந்து ஏவி நோட் அண்ட் ஏவி நோட் டு பண்டில் ஆஃப் ஹிஸ், கண்டுபிடிச்சது ஹிஸ் அதனால பண்டில் ஆஃப் ஹிஸ். ஓகே, பண்டில் ஆஃப் ஹிஸ், தென் பர்கின்ஜி ஃபைபர். ஸோ இந்த ரெண்டுலையும் ஏட்ரியால இருக்கும், இது ரெண்டு வரும்போது வென்ட்ரிகல்ஸ்க்கு பாஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இம்பல்சஸ் பாஸ் ஆகும். ஸோ இம்பல்சஸை பார்த்து அது என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். A patch of this tissue is present in the right upper corner of the right atrium called sinoatrial node. Very important. Right, sinoatrial node எங்க இருக்கு, right upper corner of the right atrium. இதெல்லா வேர்ட்ஸ்மே இம்பார்ட்டன்ட், சென்டென்ஸ் டைப்ல கொடுத்து லெஃப்ட் ரைட்னு மாத்தி கொடுத்துருவாங்க. ஓகே, and another mass of this tissue is seen in the lower left corner. This word is very important, lower left corner of the lower left corner of the right atrium. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், லெஃப்ட் லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் தி ரைட் ஏட்ரியம் தான். இது லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு கிடையாது, ரைட் ஏட்ரியம், க்ளோஸ் டு தி ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டம். ஸோ ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டத்துக்கு பக்கத்துல இருக்கு. ஓகே, அதனால தான் அதை நம்ம என்ன சொல்றோம், ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, a bundle of nodal fibers, atrioventricular bundle, that is AV bundle, continues to form AVN, which passes through the atrioventricular septa to emerge on the top of the interventricular septum. So interventricular septத்துக்கு வரும், அங்கிருந்து கீழே இறங்கி interventricular septத்துக்கு வரும் and immediately divides into right and left bundles. இப்போதான் right and left bundle பிரியும். So interventricular septum வந்ததுக்கு அப்புறம் தான் right and left பிரியும், அதுக்கு முன்னாடியே right and left பிரியாது. The sentence is very important. These branches give rise to minute fibers throughout the ventricular musculature of the respective sites called Purkinje fibers. So, அந்த fibers பேர் தான் Purkinje fibers. அது ஃபுல்லா எங்க இருக்கும்? Yes, ventricle wall ஃபுல்லா இருக்கும். The nodal musculature has the ability to generate action potential without any external stimuli. This word is very important. எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை எதுவுமே இல்லாம, பிரெயினோட ஸ்டிமுலஸோ எந்த நர்வஸ் சிஸ்டத்தோட ஸ்டிமுலஸோ இல்லாம அதுவே தானா என்ன பண்ண முடியும், ஸ்டிமுலையை ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இட் இஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிள். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஹார்ட் வந்து மயோஜெனிக் ஹார்ட். ஓகே, ஏன்னா மசிலே ஜென்ரேட் பண்ணி மசில்ல இருந்தே இம்பல்சஸ் கிரியேட் ஆகி அது கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, இட் இஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் த நியூரான்ஸ். However, the number of action potential that could be generated in a minute vary at different parts of the nodal system. This is important. So, ஒரு part of the nodal systemல என்ன ஆகும், அங்கங்க கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க ஆல்ரெடி ஜென்ரேட் ஆயிருக்கும், அது வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த கேப்ல இது அடுத்தது ஜென்ரேட் பண்ணியிருக்கும். ஸோ அட் அ டைம்ல பார்க்கும்போது அந்தந்த இடத்துல டிஃப்ரெண்ட் பிட்ஸா இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸா இருக்கும். So the SAN can generate the maximum number of action potential. So எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா 70 to 75 per minute. Okay, and is responsible for initiating and maintaining the rhythmic contractile activity of the heart. So contractile activity of the heartக்கு rhythmic-ஆ மெயின்டைன் பண்றதுக்கு தான் யார் இருக்கா, இது. ஓகே, ஸோ இப்போ ஹார்ட் பீட் நம்ம சொல்றோம், ரைட்? ஹார்ட் பீட்டுக்கும் கான்ட்ராக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம என்ன படிச்சோம், ஹார்ட் வந்து ஃபர்ஸ்ட் எஸ் ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு பிளட் வரும், வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகும், அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலா இருந்து அயோட்டாக்கு போகும்னு சொன்னோம். இந்த ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வால்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம், ரைட்? ரைட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கல் போகிறது ட்ரைகாஸ்பிட், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டு லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் போகிறது பைகாஸ்பிட், ரைட்? இது இல்லாம வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகிறது
செமிலுனார் வால்வ்ஸ், ரைட்? அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டாக்கு போறதும் செமிலுனார் வால்வ்ஸ். ஸோ இது எல்லாமே கான்ட்ராக்ஷன் டைம்ல க்ளோஸ் ஆகும். ஓகே, அந்த க்ளோஷர் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணா லப் டப் அப்படின்னு 2 சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ட்ரைகஸ்பிட் அண்ட் மிட்ரல் வால்வ் ரெண்டும் சேர்ந்து க்ளோஸ் ஆகும்போது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் தான் லப். ஓகே, அண்ட் செமிலுனார் வால்வ்ஸ் ரெண்டுமே க்ளோஸ் ஆகும்போது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் தான் டப். ஓகே, ஸோ அப்போ லப் டப் அப்படிங்கிறது ஒரு பீட், ஹார்ட்டோட ஒரு பீட். ஓகே, ஸோ அப்போ இது கூட கோரிலேட் ஆகும், கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்து கோரிலேட் ஆகும். அப்போ கான்ட்ராக்ஷனும் சரி ரிலாக்ஸேஷனும் சரி எதை வச்சு இதா இருக்கு? எஸ், இம்பல்சஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், இன்டைரக்டா இது எவ்வளோ இம்பல்சஸ் கிரியேட் பண்ணுதோ ஒரு மினிட்ல, தட் இஸ் ஈக்குவல் டு அவர் ஹார்ட் பீட்டா இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் கால்ட் அ பேஸ் மேக்கர். ஸோ அதனால தான் நம்ம எஸ்ஏ நோட என்னன்னு சொல்றோம், பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அதுதான் ஸ்டார்ட் பண்ணுது, அதுதான் இனிஷியேட் பண்ணுது. அவர் ஹார்ட் நார்மலி பீட்ஸ் 70 to 75 times in a minute, average 72 beats per minute. இது அப்படியே படிச்சு வச்சுக்கணும், this is very important. Okay, so which is equal to the action potential generated by the SA node. So cardiac cycle, இப்போ என்ன நடக்குது cardiac cycle ன்னு பார்க்கலாம். Okay, so first என்ன நடக்கும் cardiac cycle நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், right? Okay, so deoxygenated blood from the body first collect பண்ணிட்டு வந்து எங்க கொடுக்கும், right atriumல, right? So this is right atrium, this is left atrium, and this is right ventricle, and this is the left ventricle. Okay, so right atriumத்துக்கு யாரு வந்து கொடுப்பா? Yes, superior vena cava and inferior vena cava. superior vena cava அப்படிங்கிறது upper parts of the bodyல இருக்கிற deoxygenated blood கலெக்ட் பண்ணிட்டு வரும். ஓகே, அதே inferior vena cava அப்படிங்கிறது லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த ரெண்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்து எங்க கொடுக்கும், ரைட் ஏட்ரியத்துல கொடுக்கும். ஓகே, இந்த ரைட் ஏட்ரியத்துல இருந்து அடுத்து எங்க போகும், ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, இது இப்போ ஓப்பன்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா இங்க பிளட் ஃபில் ஆகும் போகுது, இங்க எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு, ரைட்? ஸோ என்ன ஆகும்னா பாசிவா பிளட் கீழே வர ஆரம்பிக்கும். ஓகே, பிகாஸ் இங்க பிளட்டே இல்ல, ஸோ வேக்கம் ஒண்ணுமே இல்ல, பட் மேல ஃபுல்லா பிளட் ஃபில் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி கிராவிட்டி ப்ரெஷர் எல்லானால என்ன ஆகும், கீழே தான் வரும். ஸோ 70% ஆஃப் த பிளட் பாசிவாவே கீழே வந்துடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இங்க 70% ஆஃப் த பிளட் ஃபுல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை, மேல பாத்தீங்கன்னா 30% தான் இருக்கு. ஸோ இங்க ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும் மேல இருக்கிறத விட. ஸோ அப்ப மேல இருந்து கீழே வருமா, வராது. ஸோ அது அங்க ஸ்டாக்னன்ட் ஆகும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் லெஃப்ட் ஏட்ரியத்துலயும் சைமில்டேனியஸா நடக்கும். பட் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஓகே, இதே மாதிரி இங்க பேரலா நடக்கும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இந்த பிளட் வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இங்கே ஜென்ரேட் ஆகும், ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகி ஏட்ரியா ஃபுல்லா என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போதான் அந்த 30% ஆஃப் பிளட் தான் என்ன ஆகும், ஸ்குவீஸ் பண்ணி வென்ட்ரிகல்ஸ்க்கு தள்ளும். ஓகே, ஸோ ஸ்குவீஸ் பண்ணி வென்ட்ரிகல்ஸ்க்கு தள்ளியாச்சு. தள்ளினதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இப்போ வென்ட்ரிகல்ஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்போ வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா கான்ட்ராக்ட் இங்கே ஆயாச்சு அப்படின்னு அர்த்தம், இம்பல்ஸ் டிராவல் ஆகி இது ஏவி நோடுக்கு வந்தாச்சு, ஏவி நோட்ல இருந்து பர்கின்ஜி ஃபைபருக்கு இப்போ வந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இங்க கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்க ஓப்பன்ல இருந்த பை ட்ரைகஸ்பிட் வால் எல்லாமே என்ன ஆகும், போய் நல்லா க்ளோஸ் ஆயிரும் ஃபோர்ஸ்ல. அண்ட் இது நம்ம டோர் மாதிரி, இந்த பக்கம் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும், இந்த பக்கம் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப். ஸோ இப்போ ஓப்பன்ல இருந்துச்சு, இப்போ கீழே கான்ட்ராக்ட் ஆக இது என்ன ஆகும், ஃபோர்ஸ்ல க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு மேல போக முடியாது. ஏன்னா இங்கிருந்து கார்டேட் டெண்டனே என்ன இருக்கும், இங்க மசிலோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அதனால இழுத்து பிடிச்சிக்கும் டென்ஷன்ல. ஸோ இதனால மேல போக முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், இது க்ளோஸ்டு. அப்ப பிளட் கீழே இருந்து மேல போகுமா, கீழே இருந்து பிளட் மேல போகாது. ஓகே, ஸோ இந்த இங்க இருந்து இப்படி ஓப்பன்ல இருந்து இது க்ளோஸ் ஆகுதுல, இது கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த சவுண்டு தான் என்னது, லப் சவுண்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி இங்கேயும் நடக்கும் சைமில்டேனியஸா. என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ், இங்க பிளட் எங்க இருந்து வந்திருக்கும், பல்மனரி வெயின்ல இருந்து வந்திருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், இங்கேயும் ஃபுல்லா இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இங்க நடக்கும்போது இங்க மிட்ரல் வால்வ் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே அட் அ டைம் என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே அட் அ டைம் எஸ் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, சாரி, இப்போ கான்ட்ராக்ட் ஆயாச்சு. கான்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல இருந்து ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து எங்க போகும் பிளட், பல்மனரி ஆர்டரி. எஸ், ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி ஆர்டரிக்கு போகுது. பல்மனரி ஆர்டரிக்கு போகும்போது ஆக்சுவலா என்ன நடக்குங்க,
இங்கேயும் என்ன இருக்கும், வால்வ் இருக்கும், ரைட்? ஸோ இந்த வால்வ் என்ன ஆகும், இதுக்கு ஃபோர்ஸா தள்ளுது மேல, விச் இஸ் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. அப்போ பிளட் மேல போகணும், ஓகே? ஸோ பிளட் மேல போகுது. ஸோ வால்வ் இப்படி ஓப்பன்ல இருக்கும் வால்வ், ஓகே? ஸோ இந்த வால்வ் இந்த மாதிரி ஓப்பன்ல இருக்கும். ஸோ இப்போ இது வழியா பிளட் ஃபுல்லா போயிடுச்சு, ஓகே? இப்போ பிளட் இல்லை, இப்போ இது ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், இட் வில் கிரியேட் a நெகட்டிவ் ப்ரெஷர், கரெக்டா? அப்போ மேல போன பிளட் ஃபுல்லா என்ன ஆகும், கீழே வந்துடும், ரைட்? பட் இது கீழே வரும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃபோர்ஸ்ல இது க்ளோஸ் ஆயிரும், ஓகே? இப்படி இருந்தது பிளட்டோட ஃபோர்ஸ்ல இது க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு கீழே போகுமா இந்த வால்வ், போகாது, இதோட ஸ்டாப். ஸோ என்ன ஆகும், இப்படி க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்போ இந்த பிளட்டுக்கு வேற வழி கிடையாது, அந்த பக்கம் தான் போகணும், கீழே வராது. கீழே அடுத்த பிளட் ஃபில் ஆக ஆரம்பிக்கும், ஓகே? இதே தான் அயோட்டாலையும் நடக்கும், ஓகே? ஸோ இது பல்மனரி ஆர்டரி டு லங்ஸ், லங்ஸ்ல இருந்து பல்மனரி வெயின் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியத்துல இருந்து அடுத்து எங்க போகுது, எஸ் அயோட்டா. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறேன், ஓகே? அயோட்டா. பட் ஆக்சுவலா அயோட்டா இப்படி பின்னாடி போய் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணும், ஓகே? ஸோ அயோட்டால இருந்து பாடி பார்ட்ஸ், ஓகே? பாடி பார்ட்ஸ்ல இருந்து சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனா கேவா, ஓகே? ஸோ திஸ் இஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்ட் தட் ஒன் இஸ் எஸ் பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ டபுள் சர்க்குலேஷன், எங்கேயுமே மிக்சிங் ஆஃப் பிளட் கிடையாது, ஓகே? ஸோ இப்போ நம்ம சொல்லணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், நம்ம ரைட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா superior and inferior vena cava, அதுல இருந்து right atrium to right ventricle to pulmonary artery to lungs. So lungs to pulmonary vein to left atria to left ventricle to aorta to body parts, and again from body parts, yes, inferior and superior vena cava, okay? இதுதான் ஒரு மொத்த flow blood, okay? so இதுல எப்படி cyclic events நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். so first relaxation இருக்கும், ரெண்டு சேம்பருமே ரிலாக்ஸ்டா இருக்கும். so 70% of the blood என்ன ஆகும், so ரெண்டு சேம்பருமே ரிலாக்ஸ்டா இருக்கும். 70% of the blood automatically yes ventricle-க்கு வரும். So filling of the atrium with blood, filling of the right atrium with blood, it is happening both sides simultaneous-ஆ நடக்கும். அடுத்தது atrial systole, the contraction of atria start ஆகும். எப்போ அப்படின்னா 70% of the blood already இருக்கும், இங்க 30% of blood இருக்கும், அதை ஸ்குவீஸ் பண்ணி என்ன பண்ணும், கீழே தள்ளும், ஓகே? இங்கேயும் 30%. ஸோ இங்க என்ன ஆகும், வால்வ்ஸ் ஓப்பன் ஆகும், mitral valves and எஸ் ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு, ஓகே? சரி, இனி அடுத்து இது கீழே வந்தாச்சு, ஓகே? கீழே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இங்கிருந்து பல்மனரி ஆர்டரிக்கும் இங்கிருந்து அயோட்டாக்கும். ஸோ அயோட்டாவோட பைப் அடியில போய் மேல ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அயோட்டா, ஓகே? ஸோ இது அடியில இருக்கு, பல்மனரி ஆர்டரிக்கும் அடியில, ஓகே? அதனால இங்க ஒரு ஓப்பனிங் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அயோட்டாக்கும் போய் சாரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டாக்கு போகுது, ரைட்? சரி, இப்போ இங்க என்ன நடக்கும், இது ஸ்குவீஸ் ஆகும். இது ஸ்குவீஸ் ஆகும்போது என்ன ஆகும், இந்த வால்வ்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு, ஓகே? ஸோ கார்டேட் டெண்டனே இருக்கு, ஸோ அதனால இது மேலே வரைக்கும் ஓப்பன் ஆக முடியாது. ஸோ இட் இஸ் டோட்டலி க்ளோஸ்டு. ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் லப் சவுண்டு, ஓகே? ஸோ இப்போ இது ஸ்குவீஸ் பண்ணி மேலே தள்ளியாச்சு, ரெண்டு சைட்லையுமே தள்ளியாச்சு. போனது இப்போ இதில் நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது போனது என்ன ஆகும், திரும்பி வரும், ரைட்? ஸோ அதுக்கு என்ன ஆகும்னா இங்க இருக்கிற வால்வ்ஸ் க்ளோஸ் ஆயிரும், இங்க இருக்கிற வால்வ்ஸ் மொத்தமாக க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்த க்ளோஸ் ஆகும்போது வர சவுண்டு தான் என்னது, எஸ் டப் சவுண்டு, ஓகே? ஸோ லப் டப் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு பிளட் உள்ள வந்து வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதான் ஒரு ஹார்ட் பீட் அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு தி இம்பல்ஸ் கிரியேட்டட். ஏன்னா இங்க இருக்க இம்பல்ஸ் கிரியேட் ஆகி ஏட்ரியத் ஃபுல்லா வரணும், அப்பதான் ஏட்ரியா என்ன ஆகும், எஸ் கான்ட்ராக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி வென்ட்ரிக்கலுக்கும் போகணும், போனதுக்கு அப்புறம் தான் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ ஒன்ஸ் ஜென்ரேட் ஆகி அது வென்ட்ரிக்கல் வரைக்கும் போற வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு சைக்கிள், ஓகே? So to begin with, all four chambers of the heart are in a relaxed state. They are in a joint diastole. So நாலு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நாலுமே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம், ரைட்? So that is called as joint diastole. As the tricuspid and bicuspid valve are open, blood from the pulmonary veins and vena cava flows into the left and the right ventricle respectively through the right and left atria. This is very important line. So டைரக்டா லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு தான் போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏட்ரியாக்கு வரும், ஏட்ரியால இருந்து அதுக்கு என்ன ஆகும், வென்ட்ரிகல்ஸ்க்கு போகும்னு சொல்லியிருக்கான். சென்டென்ஸ் ஒழுங்கா படிக்கணும், ஓகே? கன்ஃபியூஸ் ஆகும். The semilunar valves are closed at this stage. So இந்த ஸ்டேஜ்ல என்ன இருக்கும், ஆல்ரெடி செமிலுனார் வால்வ்ஸ் க்ளோஸ்ல தான் இருக்கும். The
The SA node now generates an action potential which stimulates both the atria to undergo a simultaneous contraction. So, இப்போ atria contract ஆகும், that is atrial systole. This increases the flow of blood in the ventricles by about 30%. Very important. 30% தான் நம்ம squeeze பண்ணி தள்ளுவோம். பாக்கி 70% என்ன ஆகும்? Passively move ஆகும். Okay. So, இதுதான் root. First superior vena cava and inferior vena cava. This is right atrium to right ventricle to pulmonary artery to lungs, lungs to pulmonary veins to left atrium and left ventricle to aorta. Okay, this is the root. Okay. The action potential is conducted to the ventricular side by AVN and AV bundle. This is very important. Ventricular la yaar conduct பண்றாங்க? AVN and AV bundle. From where the bundle of His transmits it through the entire ventricular musculature. So, AV node, அதுக்கப்புறம் bundle of His and Purkinje fibers. This causes the ventricular muscles to contract, that is ventricular systole. இப்பதான் ventricular என்ன ஆகும்? Systole start ஆகும். The atria இப்ப என்ன ஆயிரும்? Relaxationக்கு வந்துரும். So, that is diastole, coinciding with the ventricular systole. So, atria relaxation and ventricular contraction simultaneously நடக்குது. Ventricular systole increases the ventricular pressure, causing the closure of tricuspid and bicuspid valve due to the attempt backflow of the blood into the atria. So, இந்த டைம்ல produce ஆகிற sound தான் என்னது? Lub sound. So, as the ventricle pressure increases further, the semilunar valves guarding the pulmonary artery, that is the right side, and the aorta on the left side are forced open. So, allowing the blood into the ventricles to flow through these vessels into the circulatory pathways. அடுத்தது, the ventricles now relax. இப்போ ventricles என்ன ஆகும்? Relax ஆகும். So, இப்போ ventricular diastole and the ventricular pressure falls, causing the closure of semilunar valves. Is very important. Ventricular pressure drop ஆகும். So, semilunar valves close ஆகும். So, இப்போ produce ஆகிற sound தான் என்னது? Dub sound. As the ventricular pressure declines further, the tricuspid and the bicuspid valves are pushed open by the pressure in the atria exerted by the blood which was being emptied into them by the veins. So, the blood now once again moves freely into the ventricle. இப்போ என்ன ஆகும்? ஃப்ரீயா மூவ் ஆகும் வென்ட்ரிகல்ஸ்க்கு. ஏன்னா இப்போ tricuspid and bicuspid ஓப்பன் ஆயிருக்கும். The ventricles and atria are now again in a relaxed, இப்போ again in a relaxed joint diastole. இப்போ நம்ம ஒரு cycle complete பண்ணியாச்சு. Soon the SA node generate a new action potential and the events described above are repeated in the sequence and the process continues. So, this sequential event in the heart which is clinically repeated is called as cardiac cycle. So, இதுதான் cardiac cycle. So, cardiac cycle பொறுத்தவரைக்கும் systole and diastole of atria and ventricle எப்படி correlate ஆகுது அப்படிங்கிறது. Okay. As mentioned earlier, heartbeats வந்து 72 times per minute. That many cardiac cycles are performed per minute. So, இவ்வளோ cardiac cycle. So, இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, heartbeat is equal to 72, right? Which is equal to cardiac cycle, which is equal to action potential generated. Okay, and which is equal to lubbed up sound, that is a heartbeat. Okay, so heartbeat 72 இருக்கும், அதே தான் cardiac cycle in a minute and action potential generated in a minute. Okay, from this it could be deduced that the duration of cardiac cycle is 0.8 seconds. Is very important. Cardiac cycle மொத்தமா ஒரு cycle ஓடது. Okay, ஒரு cycleக்கு எவ்வளோ இருக்கும்? 0.8 seconds. During a cardiac cycle, each ventricle pumps out approximately 70 ml of blood, which is called stroke volume. This is very important. ஒரு வென்ட்ரிக்கலுமே ஒரு cardiac cycle அப்பவும் ஒரு வென்ட்ரிக்கலும், each ventricleங்கிற வார்த்தை ரொம்ப important. Each ventricle pumps out 70 ml of blood. Okay, so அதுக்கு பேர் தான் stroke volume. So, the stroke volume multiplied by heart rate gives cardiac output. ஏன்னா stroke volume அப்படிங்கிறது ஒரு பீட்ல எவ்வளோ வருதுங்கிறது, right? So, ஒரு பீட்ல எவ்வளோ வருது, எவ்வளோ blood வெளியே வருது into எவ்வளோ beats அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? மொத்த cardiac cycleல எவ்வளோ வருது அப்படின்னு அர்த்தம். So, yes, stroke volume into heart rate is equal to cardiac output. So, இதில் வந்து stroke volume கொடுத்துட்டு cardiac output கேட்கலாம், இல்லைனா heart rate கொடுத்துட்டு இது கேட்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலா ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டு பாக்கி ரெண்டே கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். So, stroke volume is
ஒரு பீட்டுக்கு எவ்வளோ ml வெளியே வருது, கார்டியாக் ரேட் அப்படிங்கிறது ஒரு மினிட்ல எவ்வளோ பீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, therefore cardiac output can be defined as volume of blood pumped out by each ventricle per minute. So average it is 5000 to 5 liters, 5000 or 5 liters in a healthy individual. The body has the ability to alter the stroke volume. This is very important line. Body nala stroke volumes alter panna mudiyum. Okay, and as well as the heart rate, thereby cardiac output. For example, athletes kalam pathina idu adhigama irukku cardiac output. Ena yes, more energy is needed, more blood is circulated, more oxygen is needed. Okay, so for example, cardiac output of an athlete will be much higher than that of the ordinary man. This is very important line. During each cardiac cycle, two prominent sounds are produced which can be easily heard through the stethoscope. Other than the lub and dub. The first heartbeat lub is associated with closure of tricuspid and bicuspid. Or கிடையாது, ரெண்டு சேர்ந்து வர்ற sound. Okay, whereas the second heartbeat dub is associated with closure of semi-lunar valves. Okay, these sounds are of clinical diagnostic significance. ஏன்னா இதோட soundsல ஏதாவது difference வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? Closure ஒழுங்கா நடக்கல அப்படின்னு அர்த்தம். Okay, so atrial systole begins first. Atrial systole begin ஆகும்போது என்ன ஆகும்? Yes, ventricle fill ஆகும். Then ventricle இருந்து அடுத்து எங்க போகும்? Ventricular systole start ஆகும். அப்ப அங்க இருந்து pulmonary artery and aorta க்கு போகும். And அது திரும்பி வரும்போது என்ன ஆகும்? அங்க இருக்கிற semilunar valves close ஆயிரும். And again என்ன ஆகும்? பாடிக்கு சர்க்குலேட் ஆகும், லங்ஸுக்கு போகும், லங்ஸ்ல இருந்து வந்துட்டு திருப்பியும் சேம் திங் லெஃப்ட் சைட்லயும் நடக்கும் அண்ட் பாடி சர்க்குலேஷன்ஸ்ல நடக்கும். ஓகே, ஸோ என்னென்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் atrial systole, then ventricular systole, and then ventricular systole செகண்ட் ஃபேஸ் அண்ட் ventricular diastole, early diastole and ventricular late diastoles are there. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் coagulation of blood. When you cut your fingers or hurt yourself, your wound doesn't continue to bleed for a long time, right? ஸோ எங்கேயோ கட் ஆகிடுச்சு, இல்லை எங்கேயாவது அடிபட்டுருச்சு. ஸோ என்ன ஆகும்? பிளட் வரும், பட் ஆல்வேஸ் பிளட் வந்துகிட்டே இருக்காது, ரைட்? என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே ஸ்டாப் ஆகி மேலே ஒரு ப்ரௌன் கலரில் ஸ்கம் மாதிரி ஃபார்ம் ஆகும் அண்ட் அதோட ஸ்டாப் ஆயிரும், ரைட்? அதுக்கப்புறம் அந்த wound ஹீல் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இந்த ப்ராசஸ், இந்த பிளட் லீக் ஆகாமல் கொஞ்சம் சாலிடிஃபை ஆகுறதுல, அந்த ஸ்கம் ஃபார்ம் ஆகுதுல, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் coagulation of blood. coagulation of blood அப்படிங்கிறது ஒரு கேஸ்கேட் ப்ராசஸ். கேஸ்கேட் ப்ராசஸ்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய ப்ராசஸ் ஆர் இன்டர்லிங்க்டு. ஓகே, ஸோ இதில் வந்து பிளேட்லெட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும், தென் ஃபைப்ரினோஜன் இன்வால்வ் ஆகிருக்கும், அது இல்லாமல் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகுது? அந்த ஸ்கம் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அது எப்படி ஃபார்ம் பண்ணுது, என்ன ஏதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பிகாஸ் blood exhibit coagulation or clotting in response to the injury or trauma. Coagulation is a mechanism to prevent excessive loss of blood from the body. ஸோ அடிப்படும்போது என்ன ஆகும்? எஸ், பிளட் லீக் ஆகும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி வைப்போம் உள்ள, ரைட்? ஸோ அந்த கேப்பில் உள்ள என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ கட் வூண்ட் ஆகிடுச்சு பிளட் வெசலில், ஸோ பிளட் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த டேமேஜ்டு எண்டோத்தீலியம் ஆஃப் தி பிளட் வெசல்ஸ், இட் வில் செக்ரீட் சம் கெமிக்கல்ஸ். ஓகே, அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னா பிளாட்லெட்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே நடக்கும். A dark reddish brown scum forms at the site of cut or cut injury over the time. This scum is a clot or coagulum. So, அந்த scum நம்ம என்ன சொல்கிறோம்? clot or coagulum னு சொல்கிறோம். Mainly composed of, அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, fibrin இருக்கும் and trap, dead and damaged formed elements of the blood. So, damage ஆனதும் சரி, dead ஆனதும் சரி, எல்லாமே அதில் ட்ராப் ஆயிருக்கும். ஸோ ஃபைப்ரின்ஸ் ஃபார்ம்டு பை த கன்வர்ஷன் ஆஃப் இன்ஆக்டிவ் ஃபைப்ரினோஜன் டு இந்த பிளாஸ்மா பை என்சைம் த்ரோம்பின். ஸோ இதோட கிளாஸ்கேட் ப்ராசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கம் அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, ஃபைப்ரின் த்ரெட்ஸ் இருக்கும். ஓகே, இட் வில் பி லைக் எ த்ரெட். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ நெட்ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன ஆகும்னா ஆர்பிசி எல்லாம் வந்து மாட்டிக்கும். ஏன்னா ஆர்பிசிங்கிறது கொஞ்சம் பெரிய மாலிகுல்ஸ். ஸோ ஆர்பிசி வந்து மாட்டிக்கும். ஓகே, டெட் ஆர்பிசியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா எஸ் ஆல்ரெடி இருக்கிற ஆர்பிசியாக இருக்கலாம், வந்து மாட்டிக்கும். ஸோ இப்படி தான் என்ன ஃபார்ம் பண்ணும்? ஸ்கம் ஃபார்ம் பண்ணும். ஸோ சி ரெட் பிளட் செல்ஸ், பிளட் வெசல் என்னாச்சு? இங்கே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ it will activate the clotting factors and it also secretes some enzymes which attracts the platelets. ஸோ பிளேட்லெட் என்ன ஆகும்? எங்கே டேமேஜ் ஆச்சோ அந்த இடத்துக்கு பிளேட்லெட்ஸ் எல்லாமே போக ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் clotting factors எல்லாமே ஆக்டிவேட்டட் ஆகும். ஸோ clotting factors ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கால்சியம் அண்ட் வைட்டமின் கே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இட் இஸ் ஆக்டிவேட்டட், இந்த clotting factor என்ன பண்ணுன்னா ப்ரோத்ராம்பினை த்ராம்பினா மாற்றும். ஓகே, த்ரோம்பினா மாற்றும். அண்ட் திஸ் த்ராம்பின் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினா மாற்றும்.
Okay, fibrinogen is get converted into fibrin. Fibrinogen அப்படிங்கிறது inactive form. Fibrin அப்படிங்கிறது active form. So active formல fibrin எப்படி இருக்கும்? Threads மாதிரி இருக்கும். So இங்க பார்த்தீங்கன்னா 1-2 thread தான் இருக்கும், but here நிறைய thread form ஆகும். So அந்த threadல எல்லாத்துலயும் என்ன ஆகும்? இந்த RBC platelets எல்லாமே சேர்ந்து yes சிக்கிக்கு உள்ள. So உள்ள சிக்கி என்ன ஆகும்? ஒரு சிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும் அண்ட் அது அடைச்சிக்கும். பேக் ஃபர்தராக இருக்கிற பிளட் வெசல்ஸ் எதுவுமே வெளியே வராமல் பார்த்துக்கும். ஓகே, ஸோ அதுதான் பிளட் கிளாட்டிங். ஸோ பிளட் கிளாட்டிங்கில் முதல் இது என்னது, டேமேஜ் ஆகும்போது பிளேட்லெட்ஸ் வில் கெட் அட்ராக்டட். பிளேட்லெட்ஸ்லேருந்து செக்ரேட் ஆகுது கிளாட்டிங் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணும், ப்ரோத்ராம்பினை த்ராம்பினா மாற்றும். அண்ட் த்ராம்பின் எகைன் இன்டர்ன் என்ன பண்ணும், ஃபைப்ரினோஜனா ஃபைப்ரினா மாற்றும். ஃபைப்ரின் தான் என்னது, த்ரெட் லைக்ஸ் இருக்கிறது. ஓகே, so the thrombin are formed from another inactive substances in the plasma called prothrombin. Then an enzyme complex thrombokinase is required for this reactions. So prothrombin lirundu thrombina மாறணும் அப்படினா யார் வேணும், thrombokinase enzyme வேணும். Okay, this complex formed through a series of enzymatic reactions. So இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த thrombokinase series of cascade process of clotting factors நம்ம பார்த்தோம், right? So அது மூலமா ஃபார்ம் ஆயிருக்கும் involving various inactive factors present in the plasma. Okay, so prothrombin activator, that is thrombokinase, and இது எதனால ஃபார்ம் ஆயிருக்கும், cascade process of clotting factors. Then this thrombin என்ன பண்ணும், ஃபைப்ரினா மாற்றும். பட் அதோட ஒரு இது ஸ்டெப்பு தான் என்னது, ஃபைப்ரினோஜன் மோனோமர். ஃபைப்ரினோஜன் மோனோமர்லேருந்து ஃபைப்ரின்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஃபைப்ரின்ஸ் என்ன ஆகும், கிராஸ் லிங்க்டு ஃபைபர்ஸாக மாறும். ஆனால் அந்த ஃபைபர்ஸில் ஆர்பிசி எல்லாமே ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் வெளியே எதுவுமே ஊஸ் அவுட் ஆகி போகாது. So any injury or trauma stimulates the platelets in the blood to release certain factors that activate the coagulation. Tissues at the site of injury can also release factors that initiates the coagulation. So site of injury இருக்கிற tissues என்ன பண்ண முடியும், initiate பண்ண முடியும் coagulations. Calcium ions plays very important role. இப்போ தான் பார்த்தோம், right? Calcium ions அது இல்லாமல் இன்னொரு ஆள் யாரு, vitamin K. இந்த ரெண்டுமே வந்து it plays a main role in clotting factors. Next நாம பார்க்க போகிறது lymph. Lymph is also called as tissue fluid. As the blood passes through the capillaries in the tissue, some water along with small water soluble substances move out into the space between the cells of the tissues. So என்ன சொல்ல வராங்கன்னா, so cells இருக்கு, right? நிறைய cells சேர்ந்தது தான் tissues and they will have some gap in between, right? இந்த gap எல்லாம் இருக்கும். So இந்த gapல எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, they will have a tissue fluid. Okay, tissue fluid, that is nothing but lymph. Okay, இந்த lymph எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, blood vessels, that is capillariesல இருக்கிற water soluble substances எல்லாம் என்ன ஆகும், ooze out ஆகி வெளியே வரும். ஸோ அதுதான் என்ன ஃபார்ம் பண்ணுது, இங்கே இருக்கிற tissue fluid ஃபார்ம் பண்ணுது. tissue fluid இன்னொரு பிளேயரு lymphன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா interstitial fluidsனு சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே இதோட இன்னொரு நேம்ஸ். This leaves larger proteins and most formed elements in the blood vessels. Larger proteins, so most of the formed elements like RBC எல்லாமே வந்து என்ன ஆகாது, லிம்ஃபுக்கு போகாது. பிகாஸ் இங்கே வந்து சைஸ், ப்ரோட்டீனோட சைஸ் அண்ட் ஆர்பிசியோட சைஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், அதனால் போகாது. ஓகே, அதனால் எங்கே போகாது, லிம்ஃபுக்கு போகாது. ஸோ லிம்ஃபில் ப்ரோட்டீன்ஸ் இருக்காது, ஆர்பிசி இருக்காது, பட் WBC இருக்கும். பிகாஸ் WBC have amoeboid movements which is called as diakinesis. Okay, so அந்த amoeboid movements இருக்கிறனால WBC will be there in the lymph but no RBC. அதனால தான் lymph எப்படி இருக்கும், that is colorless. ஓகே, இல்லைனா ஸ்ட்ரா கலரில் இருக்கும். ஏன்னா பிளாஸ்மாவோட கலர் தான் அதுக்கு வரும், ஏன்னா RBC அங்கே போகலை, ஸோ ரெட் கலர் இருக்காது. ஓகே, the fluid released out is called as interstitial fluid or tissue fluid, or it is called as lymph, or it is called as extracellular fluid. Okay, so these are the capillaries. கேப்லரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற வெளியே வர அந்த வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் அண்ட் WBC பிளாஸ்மா இதெல்லாம் தான் என்னது ஃபார்ம் பண்ணுது, இங்கே இருக்க இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் திருப்பி வந்து நமக்கு பிளட் வெசலுக்குள்ளே போக முடியாது. பிகாஸ் பிளட் வெஸ் கேப்லரிஸில் ப்ரெஷர் வில் பி ஹை, ஸோ உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் தே ஹாவ் அண்ட் செப்பரேட் ட்ரைனேஜ் சிஸ்டம் தட் இஸ் கால்ட் அஸ் lymphatic vessels. ஸோ தே ஹாவ் தேர் ஓன் வெசல்ஸ். ஸோ அது வழியாக என்னாகும், ஃபுல்லாக உள்ளே போகும். ஓகே, see this is a capillary network with lymphatic vessels. And the green color is full lymphatic vessels and capillary network. Tissues irukku, tissues ku naduvula tissue fluids irukku.
So it has the same mineral distribution as plasma. This is very important MCQ. Plasma இருக்கிற மாதிரி same mineral distribution தான் இருக்கும். RBC இருக்காது, protein இருக்காது. Okay. Exchange of nutrients, gases between the blood and the cells always occurs through this fluid. So exchange of material directா செல்லுக்குள்ள இதாகாது. Extracellular fluidக்கு தான் bloodல இருந்து extracellular fluidக்கு போகும். Extracellular fluidல இருந்து செல்லுக்குள்ள போகும். செல்லுக்குள்ள இருக்கிற waste material extracellular fluidக்கு வரும். இங்க இருந்து bloodக்கு போகும். Okay. இது ஒரு postman வேலை பார்க்கும். An elaborate network of vessels called a lymphatic system collects this fluid and drains back into the major veins. So என்ன நடக்கும் இதுல lymphatic vessels and lymphatic vessels வந்து எங்க போகும்னா lymph node க்கு போகும். Okay. And lymph node ல இருந்து lymphoid organs ல இருந்து நேரா large veins, subclavian veins அந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய veinsல போய் joined ஆயிரும். And அந்த veins-ல இருந்து heart to arteries and capillaries. Again it will repeat. capillaries-ல இருந்து ooze out ஆகி interstitial fluid வரும். அங்கிருந்து lymphatic vessels எடுக்கும். Okay. So blood vessels-ல இருந்து யார் கீழ வர மாட்டாங்க? protein வராது and RBC வராது. இது எல்லாமே எங்கே நின்னுக்கும்? blood vesselsலயே நின்னுக்கும். அப்ப interstitialல வரும்போது all dissolved substances, WBC, water and other mineral content எல்லாமே கீழ வரும். Okay, interstitial fluidல வரும். And it will be again collected into lymphatic vessel, not in the capillaries but in the lymphatic vessels. Okay. So what is the difference between blood and lymph? Blood is a red color because என்ன இருக்காங்க? RBC இருக்கு. This is colorless because RBC இல்ல. Have plasma, இதில் என்னெல்லாம் content இருக்கு bloodல அப்படின்னா plasma, RBC, WBC, platelets and proteins. இங்க என்ன இருக்காது? proteins-உம் இருக்காது and RBC-யும் இருக்காது, but WBC and plasma இருக்கும் and all other dissolved substances எல்லாமே இருக்கும். Transport, இதோட function என்ன blood-ஓடது? Transport nutrients, gases and harmful materials எல்லாம் exchange பண்ணணும், transport பண்ணணும். But lymph-ஓட main வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா defense system of our body. ஏன்னா இங்க main content யாரு? WBC. Okay, so defense system of our body. Lymph is an important carrier for nutrient, hormones, etc. So இங்கேயும் என்ன carry பண்ணுது? Nutrients-உம் carry பண்ணுது, hormones-உம் carry பண்ணுது. Fats are absorbed through lymph in the lacteals present in the intestinal villi. So இது இன்னொரு யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா intestine-ல lacteals இருக்கும். Okay, it's a villi-ல நடுவுல இருக்கும். So அந்த lacteals வழியா தான் fat absorb பண்ணும். So fat யார் absorb பண்றா? lymph தான் absorb பண்ணுது. See, this is the lacteal. So இது எதுல இருந்து வருதுன்னா actually lymphatic vessels-ல இருந்து வருது. Okay, so lymphatic vessels-ல இருந்து வரதா lacteal. இந்த lacteal-ல தான் என்ன absorb ஆகும்? Fats absorb ஆகும். Okay, this is nothing but villi. Intestine-ல இருக்கக்கூடிய one villi. So lymphatic systems all over the body இருக்கு. Lymphatic vessels too opens into the lymphatic nodes. Lymphatic nodes அங்கங்க இருக்கும். See, எல்லா இடத்துலயுமே இருக்கும். Okay. So lymphatic nodes ல இருந்து lymphoid organs like spleen, thymus இது எல்லாமே lymphoid organs. So அங்கெல்லாம் போகும் and then finally it will drain into the subclavian veins. Okay. So veins ல இருந்து அடுத்து நேரா ஹார்ட்டுக்கு போகும். Okay. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ECG. Okay. ECG னா என்னது? எலக்ட்ரோகார்டியோகிராஃப். Okay. So இதுல எலக்ட்ரோகார்டியோகிராஃப் இருக்கு, எலக்ட்ரோகார்டியோகிராம் இருக்கு. So கிராஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a machine. ஓகே, ஸோ எது வந்து இதை ரெக்கார்ட் பண்ண போதும் அந்த மெஷின் பேர் என்னது? எலக்ட்ரோகார்டியோகிராஃப். ஓகே, பட் ஆக்சுவலாக நாம் ஒரு கிராஃப் கிடைக்கும் தெரியுமா நமக்கு? ஸோ அந்த கிராஃப் அப்படிங்கிறது என்னது? எலக்ட்ரோகார்டியோகிராம். ஓகே, இதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ECG is a graphical representation of electrical activity of the heart during cardiac cycle. ஸோ ஒரு cardiac cycleயும் நம்ம எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, வோல்டேஜ் டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் என்னது? ECG. ஓகே, to obtain a standard ECG, a patient is connected to one machine with 3 electrical leads. So usually 3 யூஸ் பண்ணுவாங்க, 3 electrical leads. அதில் 1 வந்து each wristல இருக்கும். ஓகே, 2 wristலையுமே ஒரு லீடு கனெக்ட் பண்ணுவாங்க அண்ட் ஒரு லெஃப்ட் ஆங்கிளில் மட்டும் இன்னொன்று கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே என்ன இருக்கும்? நம்மளோட பல்ஸ் எல்லாம் தெரியும், ரைட்? ஸோ அதனால் அதை வச்சு கார்டியாக் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் கண்டினியூஸ்லி மானிட்டர் தி ஹார்ட் ஆக்டிவிட்டி. ஸோ 3 லீட்ஸ் இருக்கிற மாதிரியும் வைக்கலாம். 3 லீட்ஸ் இருக்கிறது வைக்கிறது 1 to the each wrist and to the left ankle. ஓகே, அப்படி இல்லை டீடைல்டு ஃபங்க்ஷனிங் எனக்கு வேணும் அப்படின்னா மல்டிபிள் லீட்ஸ் செஸ்ட்டில் வைப்பாங்க. ஸோ டோட்டலி 12 லீட்ஸ் இருக்கும் மொத்தமாக.
எல்லா ரிஸ்ட்டில் ஆங்கிளில் 2 ஆங்கிள்லையுமே வைப்பாங்க அண்ட் செஸ்ட்டில் 4 வைப்பாங்க ஓகே ஸோ ஃபார் த டீடைல்டு எவாலுவேஷன் ஆஃப் ஹார்ட்ஸ் ஃபங்க்ஷன் மல்டிபிள் லீட்ஸ் ஆர் அட்டாச்ட் டு தி chest region. So here we will take only about a standard ECG. So இங்கே யாரை பற்றி பேச போகிறோம் talk only about standard ECG. So இதுதான் standard ECG. So standard ECGல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா P, Q, R, S, T அப்படிங்கிற waves இருக்கும் ஓகே ஸோ இதே தான் ரிப்பீட்டடாக வரும் அதாவது ECG ஃபுல்லாகவே ஓகே இது நார்மல் ECGல P wave எதை ரெப்ரசன்டேட் பண்ணுது அப்படின்னா இட் ரெப்ரசன்டேட் தி டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா ஸோ ஏட்ரியா இப்போ தான் என்ன ஆகுது டீபோலரைஸ் ஆகுது விச் மீன்ஸ் என்ன ஆகுது எஸ் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது ஓகே ஏட்ரியா அண்ட் QRS அப்படிங்கிறது டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் ஓகே அப்போ வென்ட்ரிக்கல் என்ன ஆகுது இப்போ கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது ஸோ ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகிறது கம்மி வோல்டேஜ் தான் ஆனால் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகிறது ஹை வோல்டேஜ் இருக்கும் ஓகே ஹை வோல்டேஜ் சேஞ்சஸ் கொண்டு வரும் ஏன் பிகாஸ் ஏட்ரியாவை விட பயங்கர பவர்ஃபுல்லாக பம்ப் பண்ணி யார் தள்ளணும் வென்ட்ரிகல்ஸ் தள்ளணும் ஓகே நெக்ஸ்ட் T அப்படிங்கிறது வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் அது ரீபோலரைஸ் ஆகுறது அப்படின்னு அர்த்தம் எஸ் டயஸ்டோலுக்கு வர்றது ஓகே அண்ட் Pக்கு Qக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்வல் என்னது ஃபில்லிங் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் ஸோ மேலேருந்து ஸ்குவீஸ் பண்ணியாச்சு ஏட்ரியா இப்போ என்ன ஆகும் வென்ட்ரிகல்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகும் அதுக்கு ஒரு டைம் கேப் அதுதான் என்னது PQ அதே ST டைம் கேப் அப்படிங்கிறது என்னது பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அது ஃப்ளாட்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் என்ன இருக்கும் ஃபுல்லாக பம்ப் பண்ணி மேலே தள்ளி அண்ட் அது ரிலாக்ஸ் ஆகிற அந்த கேப் ஓகே அதுவும் ஃப்ளாட்டாக இருக்கும் So each peak in the ECG is labeled from P to T corresponding to the specific electrical activities of the heart. P waves represents the electrical excitation that is the depolarization of the atria. This is very important. இது எப்படி கொடுப்பாங்கன்னா match the following ல P wave, QRS, T அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த side depolarization of atria, depolarization of ventricle and repolarization of ventricle அப்படின்னு கொடுத்துருவாங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஓகே ஃபர்ஸ்ட் wave is a depolarization of atria okay then QRS complex represents the depolarization of ventricles. Ventricular contraction starts shortly after Q and marks the beginning of the systole. So Q அப்படியே Q இதில் இருந்து என்ன ஆகும் ventricular systole start ஆயிரும் okay the T wave represents the repolarization of ventricles. So T wave எதுக்கு repolarization of ventricles very important MCQs returning them to the normal state. The end of the T wave marks the end of the systole. This is very important. End of T wave marks the end of systole. The heart rate can be determined by counting the number of QRS complex in a given time period. So 1 minute உங்களுக்கு வேணும்னா 1 minute எவ்வளோ QRS complex இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் என்னது உங்களோட heart beat-ஆ இருக்கும். So ECGs from different individuals have similar shape for the given lead configurations. ஸோ நீங்கள் எந்த லீட் எடுக்கிறீங்களோ PQRSல எப்படி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அது என்ன ஆகும் அந்த கையில் வச்சிருக்க லீடா இல்லை காலில் வச்சிருக்க லீடா அதெல்லாம் பொறுத்து என்ன ஆகும் எல்லா இண்டிவிஜுவல்களுக்கும் மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் வரும் எனி டீவியேஷன் ஃப்ரம் திஸ் நார்மல் ECG மே இண்டிகேட் தி அப்நார்மாலிட்டி ஆர் தி டிசீஸ் ஓகே அதனால தான் செஸ்ட் பெயின் போனோடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுப்பாங்க ECG எடுப்பாங்க ஓகே இப்போ நம்ம பார்க்கும்போது டபுள் சர்க்குலேஷன் நம்ம எதை டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம் எஸ் ஹார்ட் இருக்குது ஓகே ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு போகும் ரைட் அண்ட் லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு ஆக்சிஜனேட் ஆகி பிளட்டு வரும் ஆமாம் ரைட் இனி அடுத்தது சிஸ்டம்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு போகும் அண்ட் ஹார்ட்லேருந்து சிஸ்டத்துக்கு எஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வரும் right so heart to lungs to heart or type of circulation and heart to systems to heart அது ஒரு type of circulation so இது lungs அப்படி இன்வால்வ் ஆயிருக்கனால இதை நம்ம pulmonary circulation சொல்கிறோம் and இதில் systems இன்வால்வ் ஆயிருக்கனால systemic circulation அப்படின்னு சொல்கிறோம் okay so இதுதான் என்னது double circulation so we have a complete double circulation so the blood flows strictly by a fixed route through the blood vessels the arteries and veins so in the blood double circulation எப்படி நடக்குது arteries and veins மூலமா தான் blood go and என்னது yes to and fro move ஆகுது ஹார்ட்ல இருந்து ஓகே ஹார்ட்ல இருந்து எந்த blood vessels வெளிய blood carry பண்ணிட்டு வந்தாலும் that is called as arteries ஓகே எந்த blood vessels ஹார்ட்டுக்கு blood கொண்டு போனாலும் that is called as veins okay அதனால தான் pulmonary artery சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படினா even though it contains deoxygenated blood but it takes blood away from the heart towards the lung okay அதனால அது pulmonary artery ஏனா away from the heart அதே lungsல இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வருது even though it is oxygenated blood நம்ம அதை என்ன சொல்றோம்
அந்த vein அந்த blood vessel pulmonary vein ஏன்னா towards the heart கொண்டு வரதுனால it is pulmonary vein. Okay, the heart rate can be determined because okay, so double circulation heart to lungs. Okay, so heart la irundhu lungs ku poradhu pulmonary artery away from the heart, and lungs la irundhu heart ku varradhu pulmonary vein towards the heart. Okay, so idu or circulation heart to lungs. Okay, that is pulmonary circulation. Next, systemic circulation la superior and inferior vena cava blood கொண்டு போய் ஹார்ட்ல கொடுக்கும், ரைட்? இனி ஹார்ட்ல இருந்து அயோட்டா எடுத்துட்டு வந்து என்ன பண்ணும், பாக்கி எல்லா சிஸ்டத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ திஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் டபுள் சர்க்குலேஷன். ஸோ பேசிக்கலி ஈச் ஆர்ட்ரி அண்ட் வெயின் கன்சிஸ்ட் ஆஃப் 3 லேயர்ஸ். யூஸ்வலாக ஆர்ட்ரிஸும் சரி வெயின்ஸும் சரி 3 லேயர்ஸ் இருக்கும். என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னா டியூனிகா இன்டிமா. டியூனிகா இன்டிமா அப்படிங்கிறது த இன்னர் மோஸ்ட் லேயர். ஓகே, tunica media is the middle layer and tunica externa is the outer layer. So மொத்தம் 3 layer, externa, media and interna. So tunica intima. Okay, so tunica intima ல யார் இருப்பாங்க அப்படின்னா squamous epithelium இருக்கும். Match the following கேட்கறதுக்கான chances are there. So tunica intima, squamous, endothelium. Okay, அடுத்தது tunica media ல என்ன இருக்கும், smooth muscles and elastic fibers, and the external layer of fibrous connective tissue with collagen. Okay, collagen with fibrous connective tissue எங்க இருக்கு, external layerல இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மிடில் லேயர். ஏன்னா மிடில் லேயர்ல மசில்ஸ் அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால ஆர்ட்ரிஸ்ல வெரி திக்கா இருக்கும். ஸோ தட் ஹார்ட் ஒரு வாட்டி பம்ப் பண்ணி தள்ளும்போது என்ன ஆகும், ஆர்ட்ரிஸ் பல்சேட் ஆகும், ரைட்? ஆர்ட்ரிஸ். So in this layer is very important for that middle layer. Veins la middle layer கொஞ்சம் தின்னா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பல்சேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லாததுனால எப்படி இருக்கும், கொஞ்சம் தின்னா இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு சேஞ்சஸ் என்ன இருக்கும்னா இன்டிமா லேயரில் ஆக்சுவலாக வால்வ்ஸ் ஃபார்ம் ஆகும். எங்கன்னா வெயின்ஸில். ஆர்ட்ரிஸில் வால்வ் கிடையாது, வெயின்ஸில் தான் வால்வ் இருக்குது. ஸோ இது ஆர்ட்ரி வால்வ், டியூனிகா எக்ஸ்டர்னா, மீடியா அண்ட் இன்டிமா. இன் மீடியாவில் தான் என்ன இருக்குது, திக்கு லேயர் ஆர்ட்ரிஸில். எஸ், யார் இருக்கா, எலாஸ்டிக் அண்ட் மசில் ஃபைபர்ஸ் இருக்குது. த டியூனிகா மீடியா இஸ் கம்பேரிட்டிவ்லி தின் வின் வெயின்ஸ். ஸோ டியூனிகா மீடியா வந்து தின்னாக இருக்கும் எங்கே, வெயின்ஸில். As mentioned earlier, the blood pumped by the right ventricle enters the pulmonary artery, whereas the left ventricle pumps blood into the aorta. Right? இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணனால I'm just reading it out. ஏன்னா இது சென்டென்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் தேர், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. Deoxygenated blood pumped into the pulmonary artery is passed on to the lungs, from where the oxygenated blood is carried by the pulmonary veins into the atrium. Okay, pulmonary artery la deoxygenated blood and pulmonary vein la oxygenated blood. This pathway constitutes the pulmonary circulation. The oxygenated blood entering the aorta carried out a network of arteries, arterioles and capillaries to the tissues, from where deoxygenated blood is collected by the vena cavas. Okay, system of venules, veins and vena cava, and emptied into the right atrium. So, this is a type of circulation. This is nothing but systemic circulation. The systemic circulation provides nutrients, O2 and other essential substances to the tissues, and takes CO2 and other harmful substances away for elimination. Nutritions, O2 இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு எதெல்லாம் வந்து அங்கே வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், டேக் அவே பண்ணிட்டு வரும். ஓகே, இது இல்லாமல் நம்ம பாடியில் ஒரு போர்ட்டல் சிஸ்டம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா ஹார்ட் இருக்கும், அண்ட் ஹார்ட்லேருந்து பிளட் எங்கே போனாலும் திருப்பி அதுலேருந்து ஹார்ட்டுக்கு தான் வரும், வெயினுக்கு தான் போகும், நடுவில் வேறு எந்த ஆர்கனுக்கு போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்லேருந்து கிட்னிக்கு போகுது அப்படின்னா கிட்னிலேருந்து ஹார்ட்டுக்கு வர பிளட் வெசல்ஸில் தான் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். அது இல்லாமல் இப்போ கிட்னிக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பிளட் வெசல்ஸ் ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து வேற ஒரு ஆர்கன் இப்போ ஸ்ப்ளீனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு போகிறது கிடையாது. ஓகே, இது டேரெக்டாக இங்கே தான் போகும், ஹார்ட்டுக்கு போகிற வெயின்ஸில் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, பட் நம்மளோட இதில் போர்ட்டல் சிஸ்டத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, நமக்கு வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் இருக்குது. ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னா யூஸ்வலாக என்ன ஆகும்னா ஹார்ட்லேருந்து இன்டெஸ்டைன், ஸ்டொமக் இங்கெல்லாம் வரும், ரைட்? ஸோ அதிலிருந்து நேராக ஹார்ட்டுக்கு தான் போகணும். பட் இது எங்கே போகும்னா லிவருக்கு போய் டீடாக்சிஃபை ஆகும். அதுக்கப்புறம் லிவர்லேருந்து தான் எங்கே போகும்,
ஹார்ட்டுக்கு போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடுவில் டேரெக்டாக ஹார்ட்டுக்கு போகாமல் வேற ஒரு ஆர்கனுக்கு போயிட்டு போகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், போர்ட்டல் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு லிவர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். ஓகே, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பாடியில் மொத்தமே 2 போர்ட்டல் சிஸ்டம் தான் நீங்கள் படிப்பீங்க. ஒன்று வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம், இன்னொன்று ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் சிஸ்டம். ஓகே, இன்னொன்று ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் சிஸ்டம். ஸோ இது எங்கே படிப்பீங்கன்னா கெமிக்கல் கோஆர்டினேஷனில் ஹைப்போதலாமஸில் படிச்சிருப்பீங்க. எப்படி படிச்சிருப்பீங்க? எஸ், ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் என்னாகும், செக்ரீட் ஆகி பிட்யூட்ரிக்கு வரும். ரைட், யார் கொண்டு வருவா? பிளட் வெசல்ஸ் கொண்டு வரும். ஹைப்போதலாமஸ்ங்கிறது ஒரு பார்ட் அண்ட் பிட்யூட்ரி இஸ் இன் அனதர் பார்ட். ஆக்சுவலாக அங்கேருந்து பிளட் ஹைப்போதலாமஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறது பிளட் எங்கே கொண்டு போய் கொடுத்துருக்கணும், ஹார்ட்டுக்கு போகிற வெயின்ஸில் தான் போயிருக்கணும். பட் இது என்ன ஆகும்னா டேரெக்டாக பிட்யூட்ரிக்கு வரும். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஹைப்போஃபைசியல் portal system. Here it is hepatic portal system. So hepatic portal vein carries blood from the intestine to the liver before it is delivered to the systemic circulation. A special coronary system of blood vessels is present in our body exclusively for circulation of blood to and from the cardiac musculature. This is very important. இது இல்லாம நம்ம பாடியில் coronary system ஒன்று இருக்கு. coronary system அப்படிங்கிறது எதுக்கு இருக்கு அப்படின்னா ஹார்ட்ல இருந்து blood vessels வெளியே வரும். வெளியே வந்து ஹார்ட் மசில்ஸ்க்கு மட்டும் சப்ளை பண்ணும். அண்ட் ஹார்ட் மசில்ஸ் வந்து again it will go to the heart. Okay, so இங்கே artery and இங்கே veins. Done. So this type of circulation is called as coronary blood vessels. So this type of circulation is called as coronary circulation. Next, regulation of cardiac activity. Usually cardiac activity start பண்ண முடியாது. நம்ம பிரெயினால ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே, பட் பிரெயினால என்ன பண்ண முடியும்னா ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ பண்ண முடியும். ஸோ ரெகுலேட் பண்ண முடியும். ஓகே, பட் இனிஷியேட் பண்ண முடியாது. நம்ம ஹார்ட் வந்து மயோஜெனிக் ஹார்ட். ஸோ என்னாகும், அதோட இம்பல்சஸை அதுவே தான் இனிஷியேட் பண்ணிக்கும். ஓகே, normal activities of the heart are regulated by intrinsically, that is auto regulated by specialized muscles, that is nodal tissue. அதுதான் என்ன படிச்சிருப்பீங்க, SA node and AV node இதெல்லாம். Okay, hence the heart is called myogenic. So musclesல இருந்தே develop ஆகிறதுனால, musclesல இருந்தே stimulus develop ஆகிறதுனால it is called as myogenic heart. Okay, a special neural center in the medulla oblongata can moderate the cardiac functions through the autonomic nervous system. So இது என்னது, moderate cardiac functions எங்கிருந்து? Yes, it is in medulla oblongata. Respiratory center, that is also in medulla oblongata. Okay, vomiting center, that is also in medulla oblongata. So இது nodal tissues, right? So எங்க ஸ்டார்ட் ஆகுது நமக்கு, SA node ல ஸ்டார்ட் ஆகுது, then atrial muscles, AV node, AV bundle, Purkinje fibers and then muscles of ventricles. இதான் நம்ம எதுல பார்த்தோம்? Yes, path of conductions. So sympathetic nervous system என்ன பண்ணும், it will increase the heart rate and increase the strength of ventricular contraction and increases the cardiac output. So heart rate increase பண்ணும், ventricular contraction ஓட strength increase ஆகும் and அதனால cardiac output நமக்கு என்ன ஆகும், as a final result increase ஆகும். இது யாரு, sympathetic. So அது ரொம்ப important. இது sympathetic. இதே parasympathetic அப்படின்னா என்ன பண்ணும், இது எல்லாத்தையுமே decrease பண்ணும். Sympathetic and parasympathetic is a part of ANS, that is autonomic nervous system, right? So நாம excuse me, nervous system ரெண்டா பிரிக்கிறோம், ரைட்? ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த பார்ட் தான் என்னது, ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் தான் ரெண்டு, தட் இஸ் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக். ஓகே, ஸோ சிம்பத்தட்டிக் என்ன பண்ணும், இன்க்ரீசஸ் த ஹார்ட் ரேட் அண்ட் கார்டியாக் அவுட்புட் எல்லாமே. பேராசிம்பத்தட்டிக் வில் டிக்ரீசஸ். ஓகே, parasympathetic neural signals decreases the rate of heartbeat, decreases the speed of conductions and decreases the cardiac output. So இது இல்லாம இன்னொரு ஆளும் ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுதான் யாரு, adrenal medullary hormones, that is nothing but catecholamines. Catecholamines யாரு, yes adrenaline and noradrenaline. Okay, disorders of circulatory system. First நம்ம பார்க்க போற disorder யாருன்னு பார்த்தீங்கன்னா high blood pressure. So high blood pressure அப்படிங்கிறது என்னது, it is an hypertension. So normal blood pressure எவ்வளோ இருக்கணும், 120 to 120/80 mmHg இருக்கணும். 120 அப்படிங்கிறது systolic pressure. அது என்ன systolic pressure? Yes, contract ஆகும்போது இருக்கிற pressure. 80 அப்படிங்கிறது it is an
diastolic pressure, which means relax ஆகும்போது இருக்கிற pressure. Okay, so 120 mm Hg is systolic, that is a pumping pressure, and 80 mm Hg is diastolic, that is resting pressure. If repeated blood pressure readings are 140/90, repeated blood pressure reading, this is very important. ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணும்போது 140/90 இருந்துச்சுன்னா that is not a hypertension. Okay, minimum 3 times in 3 different times and 3 different daysல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு 140/90 க்கு மேல தான் இருக்கு அப்படினா that is hypertension, that indicates the hypertension. High blood pressure can lead to a heart diseases and affect vital organs like brain and kidney. Okay, brain and kidneys affect பண்ணலாம். ஏனா பம்ப் ஆகிற இது வேரி ஆகும், ரைட், ப்ரெஷர் வேரி ஆகும். அதனால் இட் வில் ஹாவ் சம் எஃபெக்ட்ஸ் இன் த வால்ஸ் ஆல்சோ. என்ன வால்? ஆர்ட்ரியல் வால்ஸில் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதனால் எங்கே சப்ளை பண்ணுதோ அந்த ஆர்கனில் ப்ராப்ளம்ஸ் வரும். மெயினாக பாதிக்கப்படுறது யாருன்னா பிரெயினும் கிட்னியும் பாதிக்கப்படும். ஸோ சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ஹெல்தி ரேஞ்ச் வந்து 120/80 mm Hg அண்ட் எலிவேட்டட் வந்து 130 வரைக்கும் and below 80 தான் அங்க diastolic. and high blood pressure ல stage 1 எப்படி இருக்கும் அப்படினா 139 140 within 140 அங்க within 90. okay, அதே high blood pressure ல இன்னும் ஹையரா இருக்கு அப்படிங்கிறது above 140 and above 90. ஆனா அதுவே வந்து hypertensive crisis அப்படிங்கிறது above 180 போகும். okay, 180 and அங்க above 120. இது வந்து ரொம்ப dangerous. okay, coronary artery disease. okay, CAD. so coronary artery அப்படிங்கறத நம்ம எங்க பார்த்தோம்? coronary circulation பார்த்தோம், right? coronary circulationங்கிறது என்னது? heart muscles சப்ளை பண்ணக்கூடிய circulations, heart muscles சப்ளை பண்ணக்கூடிய blood vessels இருக்குது, right? so அப்ப coronary artery அப்படிங்கிறது யார் அப்ப? yes, heart muscles க்கு oxygenated supply பண்ணக்கூடிய arteries, also known as atherosclerosis. so coronary artery disease அதுல வர diseases அத நம்ம என்ன சொல்லுவோம்? atherosclerosis னு சொல்லுவோம். so இங்க என்ன நடக்கும் அப்படினா இந்த blood vessels ல deposition நடக்கும். okay, so blood vessels இருக்கு. so deposit ஆச்சுனா என்ன ஆகும்? அதோட lumen குட்டியாக ஆரம்பிச்சிரும். so அங்க போகக்கூடிய blood supply கம்மியாக ஆரம்பிச்சிரும். so blood supply கம்மியாச்சுனா இது lumen கம்மியாகுது. so blood supply கம்மியாகுது. blood supply கம்மியானா oxygen supply கம்மியாகும். அப்ப tissues என்ன ஆகும்? yes, tissues damage ஆகும் and then it leads to the death. okay, so it may caused by இந்த deposition எப்படி எல்லாம் cause ஆகலாம் அப்படினா calcium, fat, cholesterol and fibrous tissues எல்லாம் இதாகலாம். okay, இதுல யாரா வேணா இருக்கலாம். symptoms of coronary artery disease include chest pain and shortness of breath இருக்கும். okay, so இது என்னது? இந்த ஏரியாவை சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டரியில இந்த இடத்துல என்ன இருக்கு எனக்கு இப்ப? yes, deposition இருக்கு. so என்ன ஆயிடுச்சு? lumen narrow ஆயிடுச்சு. so சப்ளை பண்ற blood கம்மியாகும், which means இந்த இடத்தை கிராஸ் பண்ணி வர எல்லா இதுலயுமே எங்க இருக்கும்? கம்மியான இதாக blood தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? இந்த இடமே ஃபுல்லா yes, ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா blood supply கம்மியா இருக்கு. so ஆக்சிஜன் கம்மியாகும். so அதனால அங்க என்ன ஆகும்? cells டேமேஜ் ஆகறதுக்கு ஆரம்பிக்கும். next angina pectoris. anginaங்கிறது என்னன்னா ரொம்ப deep pain. okay, அதுதான் angina pectoris நாம சொல்றோம். a symptom of acute chest pain. இது ஒரு symptom actually. so angina pectoris அப்படிங்கிறது symptom. எதனால வருதுனா it's acute chest pain. எதனால வருதுனா insufficient oxygen reaching the heart muscles. heart muscles க்கு insufficient oxygen போறதுனால அங்க என்ன ஆகும்? acute ரொம்ப pain start ஆகும். அந்த pain தான் angina pectoris ன்னு நாம சொல்றோம். okay, it is a symptom. அப்ப cause என்னவா இருக்கலாம்? insufficient oxygen supply ன்னு சொல்றோம். அப்ப insufficient oxygen supplyனா யாரா இருக்கலாம்? yes, மெயினா CAD கூட இருக்கலாம். ஏன்னா அதுல என்ன இருக்கும்? block இருக்கும், blood கம்மியா இருக்கும். அதனால oxygen supplyயும் கம்மியா இருக்கும். so can occur at any age but is more common in middle aged and elderly individuals. this is very important MCQ. so எந்த ஏஜ்ல அதிகமா இருக்கு? middle aged and elderly individuals. caused by the conditions that affect blood flow to the heart. so எந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஹார்ட்டோட blood flow வந்து அஃபெக்ட் பண்ணுதோ அது எல்லாமே என்ன காஸ் பண்ணும்? angina pectoris காஸ் பண்ணும். so one of the இது வந்து என்னது? coronary artery atherosclerosis also can cause angina pectoris. so angina pectoris பொறுத்த வரைக்கும் severe chest pain. it can radiate up to your lower jaw and it can radiate up to your shoulder and hand and tip of your little finger. அங்க வரைக்கும் என்ன ஆகலாம்? radiate ஆகலாம் இந்த pain. okay, so heart failure,
ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வேறு, ஹார்ட் அட்டாக்ஸ் வேறு. ஓகே, ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபெயிலியர். ஸோ ஃபெயில் டு டூ தேர் ஜாப். ஸோ அதோட ஜாப் என்ன? பம்ப் பண்ணி மேலே தள்ளணும் பிளட்டை, ரைட்? ஸோ இங்கே என்ன நடக்கும்னா இதனால் ஒழுங்காக பம்ப் பண்ணி ஃபுல்லாக மேலே தள்ள முடியாது. ஓகே, ஸோ மசில்ஸில் பிரச்சனை இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹார்ட் ஃபெயிலியர், a condition where the heart is not pumping blood effectively to meet the body's need. ஓகே, ஆல்சோ கால்ட் அஸ் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். இது என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஏன் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்கிறாங்கன்னா இதோட மெயின் சிம்டமே என்னன்னு பார்த்தீங்கன்னா லங் கன்ஜஷனாக இருக்கும். ஓகே, லங் கன்ஜஷனாக ஒன்றும் கிடையாது. லங்கில் வந்து ஃப்ளூயிடு வந்து என்னாகும்? ஸ்டாக்னண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் லங் என்னாகும்? கன்ஜஸ்டட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் லங்னால விரிய முடியாது. ஸோ பிரெத்லெஸ்னஸும் வரும் இதில். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது வேறு, ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது இனஃப் ஆக்சிஜனை பம்ப் பண்ணி தள்ள முடியாதது. கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு, அரெஸ்ட். ஸோ ஹார்ட் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ when the heart stops beating. ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது என்னென்னா அட்டாக் வருது. அட்டாக் அப்படிங்கும்போது மசில்ஸ் டேமேஜ் ஆகுறது. ஓகே, ஸோ when the heart muscle is damaged due to inadequate blood supply. ஸோ இந்த மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ ஃப்ளூயிட் அரவுண்ட் த லங்ஸ். ஸோ என்ன ஆகும்? ஃபுல்லாக கன்ஜஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ ஹார்ட் ஒழுங்காக பம்ப் பண்ணாமல் ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா அங்கங்கே என்ன ஆகும்? ஃப்ளூயிட் ஃபுல்லாக தேங்க ஆரம்பிக்கும். ஏன்னா சர்க்குலேட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு பிளட்டோட இதெல்லாம் பார்த்தோம். தென் கொயாகுலேஷன்ஸ் பற்றி பார்த்தோம், பிளட் குரூப்பை பற்றி பார்த்தோம், ரைட்? அதுக்கப்புறமா நம்ம ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் தான் இசிஜி இதெல்லாம் பார்த்தோம். அண்டு லாஸ்ட்டாக டிஸார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.